Hi friends, Anna Administrative Staff College presents IBBS course 2024. So English language பார்த்துட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா? நீங்கள் இன்னைக்கு 5th டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5th டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன். ஸோ இன்னைக்கு நமக்கு 25 கொஷின்ஸ் எழுதிருக்கும் கரெக்ட்டுங்களா? 25 கொஷின்ஸ் எழுதிருப்பீங்க. 25 கொஷின்ஸுமே எந்த கொஷினுமே எங்கிருந்துமே எடுத்தது கிடையாதுங்க. லாஸ்ட் இயர் 2023ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு செட் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சி பயந்து போகாதீங்க. நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கரெக்ட்டுங்களா? சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் நிறைய படிச்சிருக்கணும். ஃப்ரேசல் வெர்ப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்னங்க, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் கொஸ்டின் இருந்துச்சு கரெக்டா? அடுத்து நம்ம லைக் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கொஸ்டின் இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு எப்படி இருந்துச்சு கொஷின்ஸு? ஆர்டிகல்ஸ் பேஸ்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 1, 2 நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா மீனிங் தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் சினானிம்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்குது. இன்னொரு செட் கொஷின்ஸ் இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு செட் பேப்பர் சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு லிட்டில் பிட் ஈஸி தான் கம்பேரிட்டிவ் டு அனதர் செட்ஸ் சரியா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டனம்னா என்னங்க, நமக்கு எதிர் சொல். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சீவரன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா? அப்போ பர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? பர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பர்சிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பர்சிஸ்டன்ஸ், டிட்டர்மினேஷன் இப்படி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பர்சிஸ்டன்ஸ் ஆர் டிட்டர்மினேஷன், விடாமுயற்சி சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பர்சீவரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா தானே அதுக்கான ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். இர்ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இர்ரெசல்யூஷன் அப்படிங்கிறது தீர்மானமா சொல்றது. இதுதான் அப்படின்னு நீங்க தீர்மானமா சொல்றது கிடையாது ஓகேங்களா? இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. தீர்மானமா சொல்றது அப்படிங்கிறது ரெசல்யூட் ஓகேங்களா? இதுக்கான சினானிம்ஸ் என்னன்னா ரெசல்யூட். ஃபர்ஸ்ட் இர்ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா டவுட்ஃபுல். நீங்களே வந்து என்ன பண்ண மாட்டீங்க, கன்ஃபார்மா சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா? இது என்னது, நமக்கு கன்ஃபார்மா நம்ம சொல்றது ஓகே. இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றது சர்டினிட்டி இருக்கும் ரெசல்யூட் அப்படின்னா. இர்ரெசல்யூஷன் அப்படிங்கிறது டவுட்ஃபுல், அப்படி இல்லைன்னா இன்டெசிசிவ்னஸ், எது வேணாலும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஆப்ஸ்டினசி. ஆப்ஸ்டினசி அப்படிங்கிறது என்ன? ஸ்டபர்னஸ், இன்ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகேங்களா? ஆப்ஸ்டினசி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டபர்னஸ், ஸ்டபர்னா இருக்கிறது. அதே மாதிரி எங்கேயும் விட்டு கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா? இன்ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகேவா? ஸ்டபர்னஸ், விடாமுயற்சிக்கும் இன்ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. அடுத்து பாருங்க, ரெடினஸ். ரெடினஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஆல்வேஸ் ரெடி, ப்ரிப்பேர்டா இருக்கிறது ஓகே. எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கிறது. அடுத்து பாருங்க, எலகுவன்ஸ். எலகுவன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ளூவெண்டா பேசுறது, அந்த எக்ஸ்பிரசிவ் பண்றதுக்கு ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த பேச்சாற்றல் இருக்கு அப்படின்னா அதை எலகுவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்க, நமக்கு பார்த்தாவே தெரியுது. இது எல்லாமே நமக்கு என்னது, நவுன். இர்ரெசல்யூஷன், ஆப்ஸ்டினசி, பர்சீவரன்ஸே ஒரு நவுன் தான் கரெக்ட்டுங்களா? ரெடினஸ், எலகுவன்ஸ். எலகுவன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, பேச்சாற்றல். எலகுவன்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ளூயன்சி ஆர் எக்ஸ்பிரசிவ்னஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அப்போ பர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது விடாமுயற்சி. அப்ப அந்த மாதிரி இங்க அதுக்கு ஆப்போசிட் என்னங்க, ஆப்ஸ்டினசி அப்படிங்கிறது என்ன, ஸ்டபர்னா இருக்கிறது. அப்படின்னா என்ன, அவங்க எடுத்ததுல வந்து தெளிவா இருக்கிறது. அப்ப இதுக்கு இது வந்து என்னவா இருக்கு, சினானிம்ஸா இருக்கு ஓகே. ரெடினஸ், எப்பவுமே ரெடியா இருக்குன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கன்சிஸ்டன்டா பர்சிஸ்டன்டா இருக்காங்க. அப்ப அவனும் வரமாட்டானா? அடுத்து எலாகுவன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, பேச்சாற்றல். அப்ப அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன, டிட்டர்மினேஷன், விடாமுயற்சியா இருக்கிறது, பட் டவுட்ஃபுல்லாவே இருக்கிறது, எதுலையுமே தெளிவா இருக்கிறது இல்ல. அப்ப ஆன்சர் என்ன, நமக்கு ஏ கரெக்டா? ஆன்சர் ஏ. கிளியரா இருக்காங்க? அடுத்து போயிடலாமா? செலக்ட் தி ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்.
ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம நேத்து தான் கிளாஸ்ல படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? நான் வொர்க் ஷிப்பர்ஸ்ன்னு போட்டிருந்தேங்க கொஸ்டின்ல. அது ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா? அது வொர்க் ஷிப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அத மாத்தி இது பண்ணிக்கோங்க. எ குரூப் ஆஃப் வொர்க் ஷிப்பர்ஸ் அப்படின்னு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயே கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அவங்களுக்கு பேர் என்னங்க? நம்ம நேத்து கிளாஸ்ல தெளிவா பார்த்தோம். அவங்களுக்கு பேர் என்ன? காங்கிரிகேஷன். அவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒண்ணா கூடுறது பேர் என்ன? காங்கிரிகேஷன். கிரவுட் அப்படின்னா சும்மா கூட்டம் அவ்வளவுதான். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து சும்மா ஒரு இடத்துல கூடினாவே ஒரு ஷாப்பிங் போற இடத்துல கூடுறதே அது கிரவுடு தான். கேரவன் அப்படிங்கிறது என்னங்க? சம்பந்தமே கிடையாது இல்லையா? கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது குரூப் தான். பட் எதை குரூப் பண்றது? கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படி சொல்றோம்ல, அதுதான் நமக்கு என்னன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? புரியுதாங்க? அப்போ ஒரு ஒரு வார்த்தைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும். குரூப் அப்படி இல்லைன்னா கிளஸ்டர், அரே ஆஃப் ஸ்டார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்படி சொல்றது எல்லாமே நமக்கு என்னது? கான்ஸ்டலேஷன். கிளியரா இருக்காங்க? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? 1. அடுத்து பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் அஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. செலக்ட் தி ஆப்ஷன் தட் கண்டெய்ன்ஸ் எரர். எரர் இருக்கிற சென்டென்ஸை செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஹி வில் ரிட்டர்ன் இன் எ ஹார். ஓகே, ஹி வில், ஹி இது எப்படி இருக்கு? நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. அதுல ஏதாச்சும் எரர் இருக்கா? ஹீயை கண்டினியூ பண்ணி நமக்கு வில் பிளஸ் V1 தான் வரணும். ஆமா வந்திருக்கான், ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அதாவது நமக்கு டைமிங்ல சொல்றாங்க. ஹார்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான். கரெக்டுங்களா? ஹார்க்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? இன் அப்படிங்கிற டைம் பேஸ்டு ப்ரிப்போசிஷன் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு அது தப்பா கரெக்டானு தெரியும். அப்ப ரிட்டர்ன்ல எந்த தப்பும் கிடையாது, இதுல எந்த தப்பும் கிடையாது, ஹார்ட் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்ப இன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க தப்பு இருக்க போகுது? ஆர்டிகல்ல தப்பு. என்ன ஆர்டிகல்ல தப்பு? ஹார், ஆர் சொல்லி பாருங்க. ஆர். அப்ப என்ன ப்ரொனன்சியேஷன்? அதோட சவுண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆர். சவுண்ட் என்ன? ஏ சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுறாங்களா? அப்ப ஏ சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆனா அது என்னதுங்க? நமக்கு என்ன ப்ரிப்போசிஷன் நமக்கு வரணும்? வவல். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? நம்ம கிளாஸ்லயே இதெல்லாம் நம்ம தனியா பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அப்ப எந்த இடத்துல தப்பு இருக்கு? இன் ஏ வராது, இன் ஆன் வரும். என்ன? ஆர். இன் ஆர். சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருங்க. ஆனஸ்டி. கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு என்னதான் வரும்? ஆன் தான் வரும். கரெக்டா? அப்ப உங்களோட ப்ரொனன்சியேஷன் சவுண்டை பேஸ் பண்ணி தான் இவன் ஒர்க் ஆவான். யூனிட், யூனிட். இது யூ அப்படிங்கிற சவுண்ட் வரல. யூ, YOU, யூனிட். கரெக்ட்டுங்களா? இந்த சவுண்ட் வரானா? அப்ப இது வரும்போது நமக்கு என்னதான் வரணும்? ஏ யூனிட் தான் வரணும். ஞாபகம் இருக்கா? அம்பர்லா என்ன சவுண்டுங்க? அம்பர்லா. அம்பர்லா ஆ சவுண்ட் வருதா? அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? ஆன் வரணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். கொஸ்டின்ஸை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 2023ல நடந்த ஒரு செட்டு கொஸ்டின் பேப்பர் அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் தி அண்டர்லைன்டு வேர்டு. ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அரைவல் அப்படின்னா என்னங்க? Her sudden arrival has disarranged my plans. அவ திடீர்னு வந்ததுனால என்னோட பிளான்ஸ் எல்லாம் என்னவாயிடுச்சு? டிஸ்அரேஞ்ச் ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டைமிங், அரைவல் அப்படின்னா டைமிங்ல வரதாங்க. அரைவல்னா வரது இல்லையா? என்ட்ரன்ஸ்னா நுழைவு வாயில். அடுத்து டிபார்ச்சர் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ்னா என்னங்க? நுழைவு வாயில். டைமிங்னா ஆன் டைம்ல வருது இல்லைங்களா? டிபார்ச்சர் அப்படிங்கிறது லீவ். ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி போறது என்ன சொல்லுவாங்க? டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? இது வரது இல்லையா? ஒரு இடத்துக்கு வரது. அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டா? அப்ப இதுல யாருங்க ஆன்சரா வருவா? ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அப்ப யார் ஆன்சரு? சி. மீன்ஸ் 3 தான் ஆன்சர். கிளியரா இருக்கா? அடுத்து போயிடலாமா? Sentences of the paragraph are given below in jumbled order. Arrange the sentence in the correct order to form a meaningful or coherent paragraph. சரி, என்ன சொல்லிட்டாங்க? coherent paragraph நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்கு? அரேஞ்ச் ஆகல. அப்ப நம்ம தானே வாசிக்கணும். படிப்போமா?
It superseded India's previous educational strategy, which was created in 1986. ஏதோ ஒன்று 1986ல வந்து எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்கு, சூப்பர்சீட் பண்ணியிருக்கு. அதை கிராஸ் பண்ணி போயிட்டான்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இட் அப்படின்னு வந்தாச்சு. இட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க, ப்ரிப்போ மீன்ஸ் ப்ரொனவுன். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம இவனை எங்கேயோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தான் அர்த்தம். ஹோல்ட் பண்ணுங்க. இதில் ஏ ஃபர்ஸ்ட் வருமானு கேட்டால் வராது. ஆனால் அதுக்கு முன்னே எல்லாத்தையும் படிச்சிடணும். The Indian Union Cabinet approved the India's National Education Strategy on 29 June 2020. இந்த வருஷத்துக்கு அப்புறம் எப்பயோ ஒன்று இங்கேயோ கொண்டுட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? ஹோல்ட் பண்ணுங்க. And it provides a framework for education from the primary grades up to higher education as well as for vocational training in both rural and urban settings. Okay. The policy significantly improves India's educational system. Restructuring India's educational system is the primary goal of National Education Policy 2022. ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிளான கொஸ்டின்ஸ் இல்லைங்களா? சரி, எடுத்த உடனே இதில் எதுலையாவது வந்து சப்ஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களாங்க? யார் அந்த சப்ஜெக்ட்? நேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜி 2020ங்கிறது தான் சப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ அவங்க தானே ஃபர்ஸ்ட் வரணும். அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பாலிசியோ ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பாலிசி இருக்கு, அதை பேஸ் பண்ணி இன்னொரு பாலிசி வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது எந்த பாலிசியை சூப்பர்சீட் பண்ணி வந்திருக்கு, இல்லை எந்த பாலிசியோட கண்டினியூவேஷனாக இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ ஏக்கு அப்புறம் யார் தான் வரணும்? பி தான் வரணும். ஏங்க, இந்த பாலிசி ஒன்று வந்து இந்தியன் யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது எதை சூப்பர் சீட் ஆகி வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் தான் முக்கியம். கரெக்டா? அப்ப இவன் ஃபர்ஸ்ட், இவன் யாரு? செகண்ட். கிளியரா? ஓகே, எப்படி இருந்துச்சு? அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டை எங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு பாருங்க. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ். அண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், கூடவே என்ன பண்றாங்க, அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சேர்க்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். ரெண்டு விஷயம் நடந்திருந்தா தானங்க நம்ம அண்டு போட்டு கனெக்ட் பண்ணுவோம். பாருங்க, திஸ் பாலிசி சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ். எந்த பாலிசியை சொல்றாங்க? இந்த நேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க. அப்ப டி தானே வருவோம். பாருங்க, this policy significantly improves India's educational system. Restructuring India's educational system is the primary goal of National Education Policy 2022 and it provides. அப்போ இதுதான் இதோட பிரைமரி கோலா இருக்கு. கூடவே இன்னொன்னும் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, framework for education from the primary grades up to higher education. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆன்சர் என்னங்க வரும்? BADC. கரெக்டான்னு பாப்போமா? கரெக்டா வந்துட்டானா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலயாவது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ல ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஒர்க் நடந்திருந்தா அண்டை போட்டு நம்ம அடுத்த இதை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிகாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசனை போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ கொஸ்டின்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிருங்க. இதோட பிரைமரி கோல்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரைமரி கோல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் தான் அது இல்லாம வேற என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம செகண்டா போடுவோம். சரிங்களா? இது இதோட பிரைமரி கோல். அது இல்லாம இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்குறாங்க. சரியா? கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். என்னங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? phrasal verb மீனிங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? கொஸ்டின் என்ன? செலக்ட் தி மோஸ்ட் appropriate phrasal verb to fill in the blank. Mohan does the charge of in Center for Life Skills from Mustafa. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டுக் அவுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் தெரியணும். ஓகேங்களா? டுக் அவுட் அப்படிங்கிறது என்ன? ஒரு இடத்துல இருந்து அதை ஃபுல்லா எடுத்துறது. டு ரிமூவ் something from somewhere. டு ரிமூவ் something from somewhere. அதுதான் என்ன சொல்லுவோம்? டுக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டுக் அவுட்னா என்னங்க? டு ரிமூவ் சம்திங் ஃப்ரம் சம்வேர். அடுத்து டுக் த்ரூ அப்படிங்கிறது என்ன? இது வழியா நடந்துச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வழியா இது நடந்துச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ டு டெல் ஹவு சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? டுக் த்ரூ. அடுத்து டுக் ஆஃப்
டேக் ஆஃப், டேக் ஆஃப் ஓட பாஸ்ட் டென்ஸ் தானே டுக் ஆஃப். அப்ப டுக் ஆஃப்னா என்ன? டு லீவ் தி கிரவுண்ட் அண்ட் ஃப்ளை. the flight took off, the aeroplane took off. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து அது என்னவாகிறது? லீவ் ஆகிறது. அடுத்து took over அப்படிங்கிறது என்னங்க? to take possession of or control of or responsibility. எதையாவது அவங்க எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறது. ஓகேங்களா? புரியுதா? அப்ப டுக் ஓவர் அப்படிங்கிறது என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அப்ப பாருங்க, இதுல யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு பாருங்க. மோகன் டேஸ் தி சார்ஜ் ஆஃப் சென்டர் ஃபார் லைஃப் ஸ்கில்ஸ் ஃப்ரம் முஸ்தபா. அப்போ சார்ஜ் எடுத்துக்கிறார். கரெக்டுங்களா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். இதுல வேற ஏதாச்சும் செட் ஆகுமா? டுக் ஆஃப்ங்கிறது கிரவுண்ட்ல இருந்து லீவ் ஆகி போயிடுது, செப்பரேட் ஆகி போயிடுது. டுக் த்ரூ அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியா. கரெக்டுங்களா? அடுத்து டுக் அவுட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துறது. ஓகேங்களா? அப்ப யார் நமக்கு வருவா? முஸ்தபா கிட்ட இருந்து அந்த சார்ஜை யார் எடுத்துக்கிறா? மோகன் எடுத்துக்கிறாரு. அப்ப ஆன்சர் என்ன நமக்கு? 4. ஓகேவா? டுக் ஓவர். ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி கிவன் இடியம். அண்டர் த கிளவுட். அண்டர் த கிளவுட் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்டர் த கிளவுட் அப்படிங்கிறது என்னன்னா, அண்டர் சஸ்பீஷியன், அண்டர் சஸ்பீஷியன். ஓகேங்களா? என்னது? சஸ்பெக்ட் பண்றது. இவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ, அவங்க அதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ட்ரபிள், அண்டர் ட்ரபிள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? அண்டர் தி கிளவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்டென்ஸை பாருங்க. The classmates were dancing together under the rain. அதாவது சஸ்பெக்ட் பண்றது. இவங்க இதை பண்ணியிருப்பாங்களான்னு சஸ்பெக்ட் பண்றது தானேங்க வந்து அண்டர் த கிளவுடு. இவங்க இதை அப்போ போலீஸோட. அப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The driver was under suspicion after the police found blood on his car. வரானா? டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாவே நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். இருந்தாலும் மத்தது பாருங்க. The red fort looks beautiful amidst என்னங்க? Amidst in the middle. ஓகேங்களா? The cloudy weather and cold atmosphere. It was the best place to sit under the sky with hands full of food. இது நீங்க எல்லாத்தையுமே ஒன்னா குரூப் பண்ண முடியுங்க. அண்டர் த கிளவுட்னு எல்லாத்தையும் எதுக்கு ரிலேட்டடா வச்சிருக்காங்க பாருங்க. ரெயின், கிளவுடி வெதர், ஸ்கை. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒன்னா குரூப் பண்ணிட்டீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் நிப்பான் பாத்தீங்களா? அவன் தான் நமக்கு 90% வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க மித்தது அந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கும்போது மித்தது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒன்னா இருக்கிறத நீங்க எலிமினேட் பண்ணிட்டு எவனோ ஒருத்தன் வந்து தனியா இருப்பான்ல, நீங்க அவனை ஆன்சரை போட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு அண்டர் த கிளவுட்னா சஸ்பீஷியஸ் அப்படி இல்லைன்னா ட்ரபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒருத்தங்களை கவனிச்சுட்டே இருக்கிறதுங்க. ஓகே, அவன் தான் அதை பண்ணியிருப்பானோன்னு போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள அண்டர் த கிளவுட், அண்டர் தி போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப அதுதான் அண்டர் த கிளவுட். அடுத்து பாருங்க. இது அதுதான் நான் சொன்னேன். ஒரே மாதிரியான இருக்க சென்டென்ஸை நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமாங்க? Choose the option that can substitute the underlined segment correctly and complete the meaning of the sentence. Okay. இந்த underlined word வந்து replace பண்ண சொல்லிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். Bajrang is in extreme pain in his teeth. பயங்கர பல்லு வலி போல இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. அப்ப ஏக் அப்படிங்கிறது என்னங்க? வலி, ஹெட் ஏக் இல்லைங்களா? எக்ஸ்ட்ரீம் பெயின்னாவே என்னதான்? வலிதான். பட் இங்க எக்ஸ்ட்ரீம் பெயின் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஹர்ட்ங்கிறது என்னங்க? ஹர்ட் ஆயிடுச்சு, கஷ்டம் ஆயிடுச்சு, மன கஷ்டம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸ்டிங் அப்படிங்கிறது என்ன? ஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கொடுக்கு. இந்த ஆண்ட் எல்லாம் இருக்கும்ல, ஆண்ட் பி அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து அப்படி குத்திரும்ல, அதுதான் ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டு பிரிக், டு பிரிக் தி ஸ்கின் ஆஃப் எ, டு பிரிக் தி ஸ்கின் ஆஃப் எ person or animal. Person or animal.
ஏங்க இப்ப பீலாம் வந்து இப்படி நம்மள கடிச்சிச்சுன்னா, நமக்கு அந்த கொடுக்கு மாரி உள்ள இறங்குதுல்ல, அதுதான் அந்த ஒரு சின்ன குத்துற மாதிரி இருக்குல்ல, பிரிக் அப்படிங்கிறது என்னங்க? அந்த ஊசி வச்சு குத்துறது இல்லைங்களா? அப்ப ஸ்டிங் அப்படிங்கன்னா, டு பிரிக் தி ஸ்கின் ஆஃப் எ பெர்சன் ஆர் அனிமல். அது என்ன? எக்ஸ்ட்ரீம் பெயின்ங்கிறது என்ன? ஜாஸ்தியான பெயின் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது கிரேட் சஃபரிங். அப்போ எகோனி அப்படிங்கிறது தான் கிரேட் பெயின் ஆர் சஃபரிங்ஸ். அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு தெரியும்டா. அத நான் படிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னு நீங்க போயிடக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்ட்ரீம்க்கு வேற என்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச வார்த்தை தானேன்னு விட்டு போயிடாதீங்க. எல்லா வேர்ட்ஸும் படிங்க. நிறைய சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பாருங்க. வொக்காபுலரிஸ நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க. அப்ப அகோனி அப்படிங்கிறது என்னன்னா கிரேட் பெயின் ஆர் சஃபரிங்ஸ். அப்ப ஆன்சர் என்னங்க இதுக்கு? 2. ஏக்னாலும் ஸ்டிங்னாலும் எல்லாமே ஏதோ ஒரு வகையான வலிதான். பட் இதுக்கான ப்ராப்பரா இதை எந்த வேர்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சென்டென்ஸ்ல மீனிங் மாறாம இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப யாரை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? எகோனி அப்படின்னா என்னங்க? கிரேட் பெயின் ஆர் சஃபரிங்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 9. செலக்ட் தி இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்னாலும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்னதான் தேவைப்படுது? வொக்காபுலரி தான் தேவைப்படுது. வொக்காபுலரி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? உங்களுக்கு அடுத்த 2-3 கிளாஸ்ல நம்ம வந்து ஃபுல்லா இனிமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் என்னால எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்டான வொக்காபுலரிஸ வந்து லைன் பண்ண முடியுமோ, அத வந்து லைன் அப் பண்ணி உங்களுக்கு தந்துடுறேன். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா தரேன். சரியா? அது பாருங்க. எக்ஸ்ட்ரா கன்டென்ட்டும் படிக்கணும். சரியா? சரி. இப்ப பாருங்க. நாக்டியூர்னல் அப்படின்னா என்னங்க? நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறது. இரவுல வந்து முழிச்சிட்டு இருக்கிறது. நாக்டியூர்னல் அனிமல் அப்படின்னா நைட்டு தான் அதோட வேலையை அது செய்யும். சரியா? ஆந்தைலாம் என்னது? நாக்டியூர்னல் அனிமல். இரவு நேரத்துல தான் அதோட வேலையை அது என்ன பண்ணிக்கும்? பண்ணும். ஸ்பெல்லிங் பாருங்க. நாக்டியூர்னல். கரெக்டா? கரெக்ட். அடுத்து பாருங்க ஸ்கோர் போர்டு. ஸ்கோர் போர்டுன்னா என்னங்க? கிரிக்கெட் ஸ்கோர் போர்டு. ஸ்கோர் ஏதாவது ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அதோட ஸ்கோர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ற இடம் தான் நமக்கு ஸ்கோர் போர்டு. ஓகே. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்படின்னா என்ன? இத கணக்குல வச்சுக்காம அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? கரெக்ட். ரிப்பல்சிவ். ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேர்ப். நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? REPULSIVE. ரிப்பல்சிவ். ஓகேவா? இந்த இடத்துல மிஸ்டேக்கா? கரெக்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அட்வைஸ். அட்வைஸ். இந்த வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோமா? இவன் நவுன், இவன் வேர்ப். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த இப்படி ஒரு ஸ்பெல்லிங்கே கிடையாது. சரிங்களா? இந்த ரிப்பல்சிவ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கே கிடையாது. அப்ப என்னது? REPULSIVE. அப்ப ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது என்னன்னா வெறுப்பு. அதாவது டிஸ்கஸ்ட் பண்றது, அது அப்படி இல்லைன்னா ரீபக்னன்ட் பண்றது. ஓகேங்களா? ரெப்பலண்ட், ரிவோல்ட்டிங் இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் சொன்னாங்க? இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது மீன்ஸ் ரிப்பல்சிவ் அப்படின்னா வெறுப்பை காமிக்கிறது. எந்த மாதிரி வேணாலும் காமிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கஸ்டிங், ரீபக்னன்ட். ஓகேங்களா? வேற என்ன சொல்லலாம்? ரிவோல்ட்டிங், டிஸ்கஸ்டிங், அதுக்கப்புறம் ரீபக்னன்ட், ரெப்பலண்ட். இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு. சரிங்களா? எதை சொன்னாலுமே இதுக்கு சினானிம் தான். சரியா? மீதி எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? நாக்டியூர்னல்னா நைட்ல வந்து முழிச்சிட்டு இருக்க அனிமல்ஸ் நாக்டியூர்னல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது வெறுப்பு. ஓகேங்களா? ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது என்னங்க? வெறுப்பு. அப்போ அகெயின்ஸ்டா இருக்கிறது. ஓகேங்களா? அகெயின்ஸ்டா இருக்கிறது. அப்போ ரிவோல்ட்டிங், டிஸ்கஸ்டிங், ரீபக்னன்ட், அப்புறம் ரெப்பலண்ட், அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே ரிப்பல்சிவ்க்கு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பாருங்க 10th கொஸ்டின். செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம். இங்க பாருங்க, நான் 10 கொஸ்டின் நானா கொடுக்கணும்னு கொடுக்கல. நான் சொன்னேன் இல்லையா, இது 2023 ஆன ஒரு கொஸ்டின் பேப்பர். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இதுல எரர் டிடெக்ஷனே இல்லை. ஸோ எரர் டிடெக்ஷன் இல்லாமையும் கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய செட்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இப்போ நான் ஃபுல்லா ஒரு செட்டே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரியா?
அடுத்து பாருங்க செலக்ட் தி நான் வந்து இப்ப நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நான் ஒரு வேள டிஃபிகல்ட்டா குடுக்கலாம். ஏன்னா, நம்ம நெறைய ரூல்ஸ் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டிஃபிகல்ட்டான உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிடலாம். பட் ஒரிஜினலா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து குடுத்துருக்கேன். பட் அடுத்த கிளாஸ்ல இந்த மாரி இருக்காது பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் நம்ம எவ்வளோ கஷ்டமா படிக்கிறோமோ, அப்புறம் நம்ம ஈஸி ஆயிடுங்க நமக்கு கொஸ்டின்ஸ். சரியா? கஷ்டமா படிக்க படிக்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ தானா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுரும். சரி. 10th கொஸ்டின் போயிடலாமா? செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டோனிம் ஆஃப் தி வேர்ட் அன்ஷூர். அன்ஷூர்னா என்னங்க? ஷூர்னா என்ன? நிச்சயமா. ஷூர் அப்படிங்கிறது நிச்சயமா இல்லைங்க? நிச்சயம். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நிச்சயம். அப்ப அன்ஷூர் அப்படிங்கிறது நிச்சயமற்றது இல்லைங்களா? நிச்சயமற்றது. சரி. இதுக்கு ஆன்டோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஷூர் நிச்சயமா அப்படிங்கிற ஒரு மீனிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு, இதுல எந்த வார்த்தை வந்து இதுக்கு இந்த வேர்டுக்கு அகைன்ஸ்டான வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப படிப்போம். ஹிமான்சி இஸ் பிரிப்பேரிங் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ். கஸ்டமைஸ்டுனா என்னங்க? கஸ்டமைஸ்டுனா இப்ப நம்ம என்ன நம்ம சொல்றோமோ, இப்போ ஒரு கிஃப்ட் நீங்க ஒரு கப்பு ஆர்டர் பண்ணி வாங்க போறீங்க. யாரோ ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ஒரு கப்ப வந்து ஆர்டர் பண்ணி வாங்க போறீங்க. அந்த கப்ல நம்ம என்ன சொல்றோமோ, நம்ம என்ன டிசைன் சொல்றோமோ, அத அவங்க பண்ணி தராங்க இல்லையா? அதுதான் கஸ்டமைஸ்டு. ஓகேங்களா? கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள். ஓகேங்களா? ஃபார் சர்ப்ரைசிங் மெஹூல் ஆன் ஹிஸ் ரிட்டயர்மென்ட். ஓகே. அவரோட ரிட்டயர்மென்ட்க்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஓகே. பட் தி டேட் இஸ் நாட் சர்டைன் எட். பட் என்னைக்கு ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிறது இன்னமும் அந்த டேட் என்ன ஆகல? நிச்சயமா தெரியல. அப்போ நிச்சயமா தெரியல. சர்டைன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? சர்டைன் அப்படின்னா நிச்சயமா. சர்டைன் அப்படிங்கிறது ஷூர். 100% நான் வந்து அத பண்ணிடுறேன். அது நிச்சயமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லணும்னா, சர்டைன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டோனிம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இவனோட ஆன்டோனிம்ஸ் என்ன நமக்கு? டேட் இல்ல, கஸ்டமைஸ்டு கிடையாது, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கிடையாது, சர்டைன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டோனிம் ஆஃப் தி அண்டர்லைன்டு வேர்ட். ஹி வாஸ் அக்விட்டட் ஆஃப் ஆல் தி சார்ஜஸ் இன் தி கோர்ட் டுடே. அக்விட்டட் அப்படிங்கிறது என்னங்க? அக்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? விடுவிச்சிடுறது. ஓகேங்களா? விடுவிப்பது. ஏதாவது ஒரு தப்புல இருந்து உங்கள அப்படியே ஃபுல்லா விடுவிக்கிறது. விடுவிப்பது. someone not guilty. கில்ட்டினா என்ன? இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறது. ஓகேங்களா? someone is not guilty அப்படிங்கிறது என்னது? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணல. நாட் கில்ட்டி ஆஃப். ஓகேங்களா? அக்விட்டட் ஆஃப்னா நாட் கில்ட்டி ஆஃப். சரி. அப்ப ஆன்சர் என்னங்க வரும்? பாப்போமா? என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டோனிம். நெறைய ஆன்டோனிம் தான் கேட்டிருக்காங்க. நெறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறேன். அப்படிதான் இருக்கு. பாருங்க. கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம்டுனா என்ன? ஆமா, இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது. டிஸ்சார்ஜ்டுனா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. போயிடுறது. கரெக்ட்டுங்களா? அதுவும் விடுவிக்கிறது தான். பிரைஸ்ட் அப்படின்னா அவங்கள நம்ம புகழ்ந்து பேசுறது. அப்ப கன்விக்டட்னா என்ன? எஸ் கன்விக்டட் அப்படிங்கிறதுனா புடிச்சு ஜெயில்ல போடுறது இல்லைங்களா? இவன் தான் அத பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ட் பண்ணிடுறது. கன்ஃபார்ம் பண்ணிடுறது. ஓகேங்களா? அக்விட் பண்றதுன்னா விடுவிக்கிறது. இது வந்து என்னன்னா கில்ட்டி ஆஃப். இவன் தான் அத பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? கன்விக்டட் அப்படின்னா இவன் தான் அத பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றது? அரெஸ்ட் பண்றது. அதுதான் கன்விக்டட். அப்ப அக்விட்டட் அப்படின்னா விடுவிப்பது. someone not guilty of. guilty of அப்படின்னா கன்விக்டட். அப்படின்னா இவன் தான் அத இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கொலை அவன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவனை விடுவிச்சுட்டாங்க அப்படின்னா, அது அக்விட்டட். அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு திருப்பி அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, கன்விக்டட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பாருங்க இன்னைக்கு மட்டும் எவ்வளவு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் நம்ம படிக்கிறோம்னு. அடுத்து பாருங்க செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டோனிம். இதுக்கு தாங்க உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றேன். நீங்க வெக்காபுலரி டெவலப்மென்ட்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஹர் மோடஸ்ட் பிஹேவியர் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரிஒன் இன் தி அசெம்பிளி. மோடஸ்ட் பிஹேவியர்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? மோடஸ்ட் அப்படின்னா என்னங்க? நாட் டாக்கிங் டூ மச். ஓகேங்களா? நாட் டாக்கிங் டூ மச். அப்படி இல்லைன்னா தெளிவான, அளவான அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. மோடஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது நாட் டாக்கிங்
டூ மச். அப்படி இல்லன்னா ரொம்ப தெளிவா நீங்க பேசுறீங்க. தன்னடக்கமா பேசுறீங்க. உங்கள நீங்களே வந்து புகழ்ந்து பேசிக்காம இருக்கிறீங்க. டூ மச் அபௌட் யுவர்செல்ஃப். ஓகேங்களா? நாட் டாக்கிங் டூ மச் அபௌட் யுவர்செல்ஃப். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் நான் யார் தெரியுமா? நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு நம்மள நம்மளே பெருமையா பேசுறோம்ல. அந்த மாரி பேசாம இருக்கிற கேரக்டர் தான் மோடஸ்ட் பிஹேவியர். நாட் டாக்கிங் டூ மச் அபௌட் யுவர்செல்ஃப். அளவா. ம். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்டோனிம் தான் கேட்டிருக்காங்க. சரி பாருங்க. டிஸ்டன்ட் அப்படிங்கிறது தூரம் இல்லைங்களா? தூரமா இருக்கிறது. கரெக்ட்டுங்களா? அடுத்து பிரிசியூம் அப்படிங்கிறது என்ன? யூகிப்பது. பிரிசியூம் அப்படின்னா யூகிப்பது. இதுவா இருக்குமோ? அதுவா இருக்குமோ? ஆன்டிசிபேட் பண்றது. ஓகேங்களா? ஆன்டிசிபேட் பண்றது. பிரிசியூம் அப்படின்னா ஆன்டிசிபேட். யூகிப்பது. அப்போ அன்பிரிசியூம்னா என்னங்க? நம்ம ஆன்டிசிபேட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? அன்பிரிசியூம். ஓகேவா? இப்ப யூகிக்காத ஒரு தன்மை. சம்மந்தமே இல்ல. அடுத்து பாருங்க. ஆப்வியஸ் அப்படின்னா தெளிவா, கிளியரா சொல்றது. ஆப்வியஸ் அப்படிங்கிறது கிளியர். அப்படி இல்லன்னா அண்டர்ஸ்டாண்டிங். தெளிவா சொல்றது. சரியா? அடுத்து பாருங்க. கன்சைட்டட். அப்ப இவ்வளவு நேரத்துக்கு பாருங்களேன். கன்சீட்டட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லையா? கன்சீட்டட் அப்படிங்கிறது பெருமையா, தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறது. அகந்தை. என்ன தமிழ்ல சொல்லலாம்னா அகந்தை. தற்பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா? தற்பெருமை. நான் யாரு? நான் எப்படி தெரியுமா? நாங்கலாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அப்படி நம்ம தற்பெருமை பேசிக்கிறது. ஓகேங்களா? அப்ப கன்சீட்டட் அப்படிங்கிறது என்னன்னா, தற்பெருமை. அப்போ ஸ்பீக்கிங் ஹை அபவுட் ஒன் செல்ஃப். அவங்கள பத்தியே அவங்க பெருமையா பேசிக்கிறது தான். ஹேவிங் ஆர் ஷோயிங் ஆஃப் எக்ஸசிவ்லி ஹை ஒப்பீனியன் அபவுட் ஒன் செல்ஃப். ஷோயிங் ஆஃப் ஹை ஒப்பீனியன் ஆஃப் ஒன் செல்ஃப். ஓகேங்களா? கிளியராங்க? அப்ப ஆன்சர் என்னங்க? 3. அப்ப 11க்கு ஆன்சர் என்ன? எஸ் 4 போட்டாச்சு. சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து என்னங்க? 13. செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானம். இங்கேயும் என்னதுங்க சொல்லியிருக்காங்க? சினானம் சொல்லிட்டாங்க. லூமினஸ் அப்படிங்கிறது என்னன்னா பளபளன்னு மின்றது. ஓகேங்களா? பளபளப்பு. பாருங்க. she looked luminous in the diamond necklace அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லூமினஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மீனிங் தெரியணும். லூமினஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். பளபளக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரைட், லஸ்டரஸ், ரேடியன்ட் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு சினானம் சொல்றேன். பிரைட், லஸ்ட்ரஸ், ஓகேங்களா? அப்புறம் க்ளோயிங், ரேடியன்ட் இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னங்க? லூமினஸ். அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியணும் இல்லையா? இதுக்கெல்லாம் மீனிங் பார்த்துடலாமா? இம்பியூடன்ட் அப்படிங்கிறதுனா துடுக்குத்தனமா இருக்கிறது. ஓகேங்களா? சுறுசுறுன்னு இருக்கிறது. துடுக்குத்தனம். ரொம்ப நாட்டியா இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்ட்ரெடன்ட். ஸ்ட்ரெடன்ட்னா என்னங்க? ஸ்ட்ரெடன்ட். அவர் ரொம்ப ஸ்ட்ரெடன்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னா கடுமையான ஆளு. இல்லைன்னா ஸ்ட்ரெடன்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கடுமையான தண்டனை. ஓகேங்களா? ஸ்ட்ரெடன்ட் அப்படிங்கிறது கடுமையான. அடுத்து இம்பியூடன்ட் அப்படிங்கிறது துடுக்குத்தனம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காங்க? இல்ல. அடுத்து பாருங்க. டிரான்செண்டன்ட். டிரான்செண்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆழ்நிலை. ஒரு டீப்பான ஒரு திங்கிங் போயிருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ரெஸ்ப்ளண்டன்ட். ரெஸ்ப்ளண்டன்ட் அப்படின்னா தான் என்னன்னா ஒளிரும் தன்மையுடையது. ஓகேங்களா? ஒளிர்வது. ஆன்சர் என்னவா இருக்கும்? லூமினஸ்க்கு சினானிம்ஸ் என்ன? ரெஸ்ப்ளண்டன்ட். அப்ப உங்க வேலை என்ன? வெக்காபுலரி டெவலப்மெண்ட், சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பார்க்கிறது உங்களோட வேலை. இம்பியூடன்ட் அப்படிங்கிறது துருதுருன்னு இருக்கிறது. சரிங்களா? ஸ்ட்ரைடன்ட் அப்படிங்கிறது கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கிறது, இல்ல கடுமையான விஷயத்த சொல்றது ஸ்ட்ரைடன்ட். அடுத்து டிரான்செண்டன்ட் அப்படிங்கிறது ஆழ்நிலை, ரொம்ப டீப்பா இது பண்றது, திங்க் பண்றது. அடுத்து ரெஸ்ப்ளண்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒளிர்றது, பிரைட்னஸ் அப்படின்னா லஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? 4. ஓகேவா? அடுத்து பாருங்க 14.
Select the most appropriate meaning of the given idiom. Once in a blue moon. Once in a blue moon என்னங்க? ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். பாருங்க ரொம்ப நெறைய பார்த்தது தான் வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படிங்கிறது என்னங்க? வெரி ரேர். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? Select the option that expresses 15th question பாருங்க. Select the option that expresses the given sentence in passive voice. passive voice கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டின் பாருங்க. who அப்படின்னா என்னவா மாறும்னு சொல்லியிருந்தோம்? by whom அப்படின்னு மாறும்னு சொல்லியிருந்தோம். எப்போ? active to passive voiceல. active to passive voice. அப்ப அவனை ஃபர்ஸ்ட் போடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அவனை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப by whom அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து இப்ப இதை எடுத்துக்கோங்க. டீச் ஹர் ஜியோகிராஃபின்னு இருக்கு. அப்ப ஹர் என்னவா இருந்திருக்கும்? ஷீ டீச்சர்ஸ் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் இல்லைங்களா? ஆனா இவனை நம்ம எப்படி எழுதக்கூடாது? நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அப்ப மாத்தும் போது இதை எப்படி மாத்தணும்? ஹீஸ் அப்போ பை whom she is taught geography இதானே? பட் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இவனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ பை whom is she taught geography அவ்வளவுதாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்ததுக்கு பதிலா நான் கிளாஸ்ல சில டக்குன்னு பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்ட்டுங்களா? நீங்க அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துங்க. ஹூ வந்து என்னவா மாறும்? பை ஹூமன் மாறும். ஓகே. டீச்சர்ஸ் ஹர் ஜியோகிராஃபி. டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. மாத்தணும் அப்படின்னா என்ன மாத்தக்கூடாது நம்ம? இதை மாத்தும் போது டேர்ன் மீன்ஸ் என்ன வாய்ஸோ அது நம்ம மீன்ஸ் டென்ஸை வந்து மாற்றக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? டீச்சர்ஸை ஈஸ் டாட் அப்படின்னு மாறும். கரெக்ட்டுங்களா? ஈஸ் பிளஸ் V3 ஃபார்முக்கு நமக்கு மாறுவோம் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ்ல. அப்போ ஹரோட ப்ரோனவுன் என்னங்க? ஷீ. கரெக்ட்டுங்களா? அதானே நமக்கு சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுன். அப்போ ஷீ டீச்சர்ஸ் ஜியோகிராஃபின்னு வரும். அடுத்து டீச்சர்ஸை நம்ம மாத்திரம் ஈஸ் டாட்னு சொல்லிட்டு நமக்கு இது கொஸ்டின் டைப்புங்கிறதுனால நம்ம ஆக்சிலரி முன்னாடியும் ப்ரோனவுன் அடுத்தும் வரும் இல்லைங்களா? அப்ப பை ஹூம் இஸ் ஷீ டாட் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்ப அப்படி ஒரு சென்டென்ஸ் எங்க இருக்கு? கொஸ்டின் நம்பர் 3யா? அப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தான் டிசைட் பண்ணணும். அடுத்து பாருங்க, நீங்க திருப்பி திருப்பி சொல்றேங்க, நம்ம ரூல்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருங்க. மோர் தென் எனஃப். உங்களால வந்து 25 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 15+ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ப்ரொவைடட் நீங்க வெக்காபுலரியை வந்து டெய்லியும் நீங்க சினானிம்ஸ் சென்டென்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா. சரி, அடுத்து பாருங்க. sentences of paragraph are given in jumbled order. okay, jumbled sentenceக்கு வந்துட்டோம். jumbled order. ஓகேவா? அப்ப வாசிக்கலாமா? because of the region's scorching heat and aridity, a considerable amount of water evaporates. okay, because நம்மளோட clue. கரெக்ட்டுங்களா? அதனால என்னாச்சுன்னா because ஓகே ரீசன் சொல்ல போறாங்க. as a result முடிவு, இதோட முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா the result as a result the salt and other minerals become increasingly concentrated. அதனால என்னாச்சு? என்னங்க ஆயிடுச்சு? அதிகமா ஒரு இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நமக்கு ரிசல்ட். ஃபைனலா வரலாம், இல்ல வராமையும் இருக்கலாம், வேற எங்கேயா கூட வரலாம். இட் இஸ் then unable to exit the lake and is forced to evaporate. பாருங்க, இட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இவனை எங்கேயோ என்ன பண்ணிருக்காங்க? அந்த சப்ஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இட்டுன்னு வெறுமனே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப இந்த சப்ஜெக்ட் எங்கேயும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கானா? அப்ப கண்டிப்பா நமக்கு சி ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்காது. அடுத்து பாருங்க, the Dead Sea is one of the saltest bodies of water on the planet with about 10 times the salt content of typical salt water. இப்போ தானே நம்மளோட கேரக்டரா இருக்கணும். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். This is because water flows into the Dead Sea from a single primary tributary, the Jordan River. ஓகே, வெரி சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ். அகெயின் உங்களுக்கு பாருங்க, வாசிச்சு ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபுல் சென்டென்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சிடணும். வாசிச்சுட்டு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஓகே, இதனால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்க சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. யார் வந்து இந்த ஹோல் பேராவோட சப்ஜெக்ட் அப்படின்னு பாருங்க. இந்த ஹோல் பேராவோட சப்ஜெக்ட் யாருங்க? அஃப்கோர்ஸ் டெட் சி. கரெக்ட்டுங்களா? அப்ப டெட் சி அவனை பத்தி தானே இந்த ஃபுல்லா பேசுறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப டெட் சிங்கிற சென்டென்ஸ் தானே ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப டி வரணுமா?
சரி வச்சுக்குவோம். The Dead Sea is one of the saltest bodies of water on the planet with about 10 times the salt content of typical salt waterன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஒண்ணு நமக்கு ஈயா இருக்கணும். அப்படி இல்லன்னா ஏவா இருக்கணும் அடுத்து. ஏன்னா, இதுக்கு காரணம் ஒண்ணு சொல்லப் போறாங்க. ஏன்னா 10 டைம்ஸ் அதிகமா இருக்கு சால்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லப் போறாங்க. பாருங்க. ஒண்ணு பிகாஸ் ஆஃப் த ரீஜன் ஸ்காட்சிங் ஹீட் அண்ட் அடிட்டி a considerable amount of water vaporates இருக்கலாம். அடுத்து பாருங்களேன். This is because water flows into the Dead Sea from a single primary tributary, the Jordan River. டைரக்டா மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? சப்ஜெக்டே இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னவா தான் இருக்கும் அப்போ? இவனா தானே இருக்கணும். டிஇ. உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா டிஏ கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ்ன்னு போட்டுட்டு. அடுத்து பாருங்களேன். இது ரீசன். இப்ப நான் வந்து ஈன்னு ஃபிக்ஸ் பண்றேங்க. சரிங்களா? அப்போ இத ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து யார் வருவா? இப்ப நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஜோர்டான் ரிவர் வந்து எதுவுமே போய் என்ன பண்ணல அப்படின்னா, ரிவர் எதுவுமே போய் அங்க கலக்கல. டெட் சீல கலக்கல. அதுதான் பிரைமரின்னு சொல்லிட்டாங்க. சிங்கிள் பிரைமரி ட்ரிபியூட்டரி எது? This is because water flows into the Dead Sea from a single primary tributary, the Jordan River. அந்த ஜோர்டான் ரிவர்ல இருந்து மட்டும் தான் அங்க போகுது. மத்த எதுவுமே அங்க போய் எதுவும் ஆகல. ஃப்ளோ ஆகல. ஃப்ளோ ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடுங்க? எவாபரேட் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ சால்ட் கண்டென்ட் கீழே வந்து தங்கிடும் இல்லைங்களா? அதோட ரிசல்ட் தான் அங்க ஃபுல்லா சால்ட் வாட்டரா இருக்கிறது. அடுத்து பாருங்களேன். இட் இஸ் then unable to exit the lake and it is forced to evaporate. ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க தேர்ட் லைனுக்கு போகவே முடியும். கரெக்ட்டுங்களா? அஸ் எ ரிசல்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது இன்னும் ஃபைனலா தான் இருக்கணும். இன்னும் நமக்கு ரீசன்ஸ் குடுத்துருக்காங்க. இன்னும் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சி எடுத்துட்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இவன் என்ன ஆகல நமக்கு? கொஹரண்டா இல்ல. கரெக்ட்டா? அவங்க கொஹரண்ட் பேராகிராஃப்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க டெட் சீல இருந்து ட்ரிபியூட்டரி போய் ஒரே ஒரு ட்ரிபியூட்டரி தான் இங்க கலக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கலக்கிறவனும் வெளியே போக முடியல. நான் அனேபிள் டு எக்ஸிட்ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப ஏக்கு அப்புறம் சி வர முடியாது இல்லையா? ஈக்கு அப்புறம் தான் சி வரணும். அடுத்து பாருங்க. இந்த இடத்துல நீங்க சி போடவே முடியாதுங்க. ஏக்கு அப்புறம். கரெக்ட்டா? அடுத்து பாருங்க. சி போட்டாச்சு. இன்னும் நமக்கு 2 பேர் தான் இருக்காங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எக்ஸிட் ஆக முடியாது. பிகாஸ் ஆஃப் தி ரீஜன் ஸ்காட்சிங் ஹீட் அண்ட் அடிட்டி கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரேட்ஸ். ஏன் வெளியே போக முடியாதுங்கிறதுக்கும் இங்க ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இப்பதானே நமக்கு ஏ வரணும். அடுத்து பாருங்க. இதோட ரிசல்ட் தான் என்ன? As a result, the salt and other minerals become increasingly concentrate. அப்ப DeCAB. ஆன்சரா? ஆமாவான்னு பாப்போமா? இருக்காங்களா? பாருங்க. DeCAB. உங்களுக்கு வர டவுட் மாதிரி இங்க ஒரு கொஸ்டின் வந்திருக்கா? ஆப்ஷன் வந்திருக்கா? அப்ப நீங்க கொஹரண்டா வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு லேக் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வாட்டர் வந்து ஒரே ஒரு ட்ரிபியூட்டரி தான் அங்க போகிறோம். அப்படி ட்ரிபியூட்டரி போகிறதும் வெளியே போக முடியல. ஏன்னா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இங்கேயே என்ன ஆயிடுச்சு? எவாபரேட் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு? அதோட கான்சென்ட்ரேஷன் மீன்ஸ் மினரல்ஸோட கான்சென்ட்ரேஷன் அங்க அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? மீன்ஸ் நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். சரி. அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? 1. அடுத்து பார்க்கலாமா? ஓகே. Sentences of a paragraph are given below in jumbled order. Arrange the sentences in the correct order to form a meaningful and coherent paragraph. திருப்பி என்ன சொல்லிட்டாங்க? meaningful and coherent paragraphனு சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாப்போமா? Bauxite is used for the production of aluminum. Precipitation is a free final stage for actual production. Sodium aluminate is required in the next step. The smelting process actually extracts aluminum as a final product from its oxide. ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷனே சொல்லிட்டாங்க. இவன் தான் நம்மளோட மெயின் கேரக்டர் இல்லைங்களா? அலுமினியம் ப்ரொடக்ஷனுக்கு மெயின் கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டாங்க? பாக்சைட். அப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் தானே நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்சைட் இஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அலுமினியம். அடுத்து பிரிசிபிடேஷன் இஸ் தி ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி. அப்போ பி அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நமக்கு இருக்கு. ஓகே. சோடியம் அலுமினேட் இஸ் தி அக்வைர்ட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிடுவாங்களாம்? எடுத்துட்டு வந்துருவாங்களாம். பிக்கு அப்புறம் நம்மளால யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது? சிஏ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா இவன் ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கான். அப்போ இந்த கடைசிக்கு முன்னாடி ஸ்டேஜில் இங்கே இருக்கான் பி. கரெக்டா? அடுத்து பாருங்க. இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அலுமினியம் as a ஃபைனல் ப்ராடக்ட். கடைசி ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? மீன்ஸ் என்னதுங்க?
ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைட்லேருந்து அதை ஸ்மெல் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக டி தானே லாஸ்ட் வரணும். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தாவே தெரியுது இவன் ஃபர்ஸ்ட் வருவான், அடுத்து சிஏ இல்லைங்களா, ஏ சி பிடி தான் வரணும்னு தெரியுது. இப்போ பாருங்களேன், பியும் சியும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ண முடியுமா? பியும் சியும் பக்கத்து பக்கத்தில் வர முடியாது. இங்கெல்லாம் நமக்கு இன்ட்ரோடக்ஷனே பண்ணலங்க. டி ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படிங்க வரும்? ஃபைனல் ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட் வரமாட்டானா? அடுத்து பாருங்க ஏடி இவன் பாக்ஸைட் ஒரு தான் ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எப்படிங்க நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வருவான்? நடுவில் அடுத்தடுத்த ஸ்டெப் ஒருத்தர் இருக்கான், ப்ரீ ஃபைனல் ஸ்டேஜ் ஒருத்தர் இருக்கான். அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் வரமாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 2. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வேர்ட்ஸ் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, sentences of the paragraph are given below in jumbled order. Arrange the sentences in the correct order to form a meaningful and coherent paragraph. She dashed from one side to another. She dashed from one side to another, taking care not to destroy the lovely flowers in the garden. Okay. Karen took a stroll in a lovely garden full of tulips and butterflies. Okay. She discovered a swing constructed of tree branches behind a large bush. Karen went on to the swing without hesitation and began swinging, causing the wind to dishevel her hair. The small girl adored the doors and released the breeze blowing through her hair. எவ்வளோ அழகான சென்டென்சஸ், கரெக்டுங்களா? எவ்வளோ அழகான சென்டென்சஸ். ஆப்ஷன்ஸ்லேருந்து போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போனீங்கனாலும் சரி. சரி, என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்? She dashed from one side to other, taking care not to destroy the lovely flowers in the garden. Dashed அப்படின்னா ஓடுறது. ஓகேங்களா? அப்படியே அவ என்ன பண்றா அப்படின்னா இங்கிருந்து அங்க அப்படியே ஓடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க ஃபிளார்ஸ் எதையுமே அவ என்ன பண்ணல, டெஸ்ட்ராய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Karen took a stroll in a lovely garden full of tulips and butterflies. இமேஜினேஷன் வரான் இல்லையா? ஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனா வாண்டர். ஓகேங்களா? உலா வருது, இங்கேயும் அங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்கா. ஓகேங்களா? உலாவுதல், இங்கேயும் அங்கேயும் உலாவுதல். ஓகேங்களா? சரி, அங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணல, ஷீன்னு ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. பட் இங்க கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அப்ப நம்ம நினைச்சு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்து பாருங்க, ஷி டிஸ்கவர்ட் எ ஸ்விங். ஸ்விங்ங்கிறது இங்க என்னங்க? ஊஞ்சல். கரெக்ட்டுங்களா? கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் ட்ரீ பிரான்ச்சஸ் பிஹைண்ட் எ லார்ஜ் புஷ். அப்படியே அடர்ந்து அப்படியே சின்ன சின்ன புஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது அங்க இருக்கிற ட்ரீ பிரான்ச்சஸ்ல என்ன பண்ணிருக்கா, ஒரு ஊஞ்சலை கூட கட்டி விட்டுருக்கா. ஓகே, மீன்ஸ் டிஸ்கவர், கண்டுபிடிச்சிருக்கா. ஓகே, பட் ப்ரொனவுன் ஷி. பட் இங்க கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மறுபடியும் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. Karen went on to the swing without hesitation and began swinging, causing the wind to dishevel her hair. என் டிஸ்ஹெவல் அப்படிங்கிறது அப்படி பறக்கிறதுங்க. அப்படியே அலையா பறக்கும் இல்லையா? இப்போ இப்படி ஊஞ்சலை நீங்க ஆடும்போது ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர்ல நீங்க உட்காந்து ஆடினீங்க அப்படின்னா அப்படியே உங்களோட முடி வந்து என்ன ஆகுது, அப்படியே பறக்குது இல்ல, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்ஹெவல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. The small girl adored the outdoors and released the breeze blowing through her hair. பாருங்க, ரிலீஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்படி அதை ரசிக்கிறது. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுவைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ஜாய் பண்றது அப்படின்னா டிலைட், என்ஜாய்மெண்ட் ஆர் டிலைட்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றது. சரிங்களா? அதான் என்னங்க? டிலைட். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆவான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உலாவுறா. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க இவனை எடுத்துட்டு போய் நீங்க எங்க பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவ எடுத்த உடனே ஓடி போய் என்ன பண்ணிருக்க மாட்டா, ஸ்விங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. அவ அங்க உலாவிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த வாக்குல தான் அவ என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும், அங்க ஒரு ஸ்விங் இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சிருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு பி தானே ஃபர்ஸ்ட் வருவோம். சரி, Karen took a stroll. அங்க அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கா. துலிப்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அங்க என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த கார்டன்ல இருக்கு. அப்போ அடுத்த சென்டென்ஸே நீங்க மறுபடியும் கேரன் ஏங்க அவர் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகுது? அவசியம் கிடையாது இல்லையா?
இப்படி உலாவிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவ என்ஜாய் பண்றா. என்னத்த என்ஜாய் பண்றா? அவுட்டோர்ல அவ அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கா. அங்க வந்து அவளோட ஹேர் எல்லாம் அப்படியே அந்த அந்த தென்றல் காத்துல என்ன ஆயிட்டு இருக்கு? பிரீஸ்ல அப்படியே அலை அலையா போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன நடந்திருக்கும்? கண்டுபிடிச்சிடுறா. அப்ப அவங்க உலாவிக்கிட்டு இருக்கா. அங்க இந்த மாதிரி ஒரு காத்து அடிக்குது. அப்பதான் அவ என்ன கண்டுபிடிப்பா? கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பா. சரி. இப்படி வேற அடுத்து பாருங்க. ஏ இருக்கா. அடுத்து யார் இருக்கா? ஏ, சி, டி இந்த 3 ஆப்ஷன் இருக்கா. அடுத்து நம்ம சி ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சி, ஏ, டி அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸ் ஆகுமாங்க? இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன நடந்திருக்கும்? ஒரு சைட்ல இருந்து ஒரு சைடு ஓடிருப்பா இல்லைங்களா? இங்கிருந்து அங்க ஓடிருப்பா. வேற நீங்க இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன். ஷி டிஸ்கவர்ட் எ ஸ்விங் கன்ஸ்ட்ரக்டட். இப்ப சிக்கு அப்புறம் நீங்க ஏ போட முடியுமானா? போட முடியாது இல்லையா? ஏன்? கொஹரண்டா நமக்கு பாசேஜ் வராது. இவன் இங்கிருந்து அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருப்பா? ஒரு இடத்துல அந்த ஸ்விங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவள உட்கார்ந்து என்னவாயிருப்பா? ஊஞ்சல் ஆடியிருப்பா. கரெக்ட்டா? இப்ப நீங்க வேற எந்த சென்டென்ஸ நீங்க வேற எந்த ஃபார்ம்ல வந்து செட் பண்ணி பார்த்தீங்கனாலும் செட் ஆகாது. குடுத்திருக்க ஆப்ஷன் வச்சு போய் பார்ப்போமா? என்ன குடுத்திருக்காங்க? நமக்கு ஆப்ஷன் வந்திருக்கா? பிஇஏசிடி. பிஇஏசிடி ஆன்சர் வந்திருக்கா? இப்ப நீங்க வேற எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. இப்ப கேரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காங்க. வேற என்னங்க நடந்திருக்கும்? உலாவிக்கிட்டு இருக்கும்போது அந்த தென்றல் காத்து அவ மேல படுது. அந்த மாரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணியிருப்பா? இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட்டா? அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அவ வந்து அவ கண்ணுல என்ன பட்டிருக்கும்? ஒரு ஊஞ்சல் பட்டிருக்கும். அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பா. அவ்வளதான். இல்லையா? வெரி சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க வேற எந்த ஆப்ஷன் இதுல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஃபிக்ஸ் ஆகாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிரலாமா? பாருங்க. Select the option that expresses the given sentence in a passive voice. Passive voiceல சொல்லிட்டாங்க. Who broke my glasses? Obviously எப்படிங்க மாறும்? Who வந்து என்ன வரும்? By whom அப்படின்னு மாறுவான். ஓகேங்களா? By whom அப்படின்னு மாறுவான். இப்ப இவனை எடுத்துக்கோங்க. My glasses broke. இப்படிதானே இருக்கு. நம்ம எப்படி my glasses are broke மீன்ஸ் மாறி எழுதுறேன். ஓகே. இப்படியே இருக்கட்டும். இப்ப இது வந்து எப்படி இருக்கு? ப்ரோக் அப்படிங்கிறது நமக்கு V2 பாஸ்ட் டென்ஸ்ல இருக்காம். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த சப்ஜெக்ட் முன்னாடி வரணுமா? மை மை பை ஹூம் மை கிளாஸஸ் மாத்துறேன். நான் எப்படி மாத்துறேன்? பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறேன். V2வா மாறும்போது இந்த சைடு எப்படி வரும்? இங்க என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல். அப்ப இங்க என்ன வரணும்? வேர் V3 வரணும் இல்லைங்களா? V3 என்ன நமக்கு? புரோக்கன் அப்படின்னு வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா நமக்கு மீன்ஸ் கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தானே இது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வந்துரும் இல்லைங்களா? அப்ப பை whom were my glasses broken. இதான் என்னது? பாசிவ் வாய்ஸ். ஆன்சர் எங்க இருக்குன்னு பாப்போமா? பை whom were my glasses broken. கரெக்ட்டா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே என்னவாகாது? பீயிங் புரோக்கன்லாம் எதுக்குங்க வரப்போறோம்? பீயிங்லாம் வரவே கூடாது. ஏன்? இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. நம்ம பீயிங் வந்துச்சுன்னா அது கன்டினியூஸா வரும். அப்ப கன்டினியூஸ் டென்ஸ்ல இது கிடையாது. அப்ப இது எல்லாமே நம்ம தூக்கிடலாமா? ஹேட் புரோக்கன்ங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறுது. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தான் நம்ம டென்ஸ் இருக்கணும். டென்ஸ்ல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண போறதில்ல. அதனால தான் மை கிளாஸஸ் புரோக்கன் நம்ம என்ன பண்றோம்? வேர் புரோக்கன் அப்படின்னு மாத்துறோம். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? Select the correctly spelled option that can substitute the underlined word in the இதுலயே பாருங்களேன். இப்ப மறுபடியும் நமக்கு ரெண்டாவது இன்கரெக்ட் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் சொல்லியிருக்காங்க. டுவெல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கா? இப்படி ஒரு வேர்டே கிடையாது. டுவெல் அப்படிங்கிற வேர்டும் கிடையாது. அடுத்து பாருங்க. டுவெல் அப்படின்னா வாழ்றது. ஓகேங்களா? ஹேபிடேட் எந்த இடத்துல அவங்க வசிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஹேபிடேட். வாழ்விடம். பாருங்க. ஹர் டேஸ் ஆட்டிடியூட் மிஸ்கைட்ஸ் எவ்ரிஒன். அவளோட என்ன ஆட்டிடியூட்? அவ வாழ்றதாங்க. டுவல் இரட்டைத்தன்மை. இந்த என்னது இந்த பக்கம் ஒரு மாதிரி அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுறாங்க இல்லையா? அந்த ஆட்டிடியூட். ஹர் டுவல் ஆட்டிடியூட் மிஸ்கைட்ஸ் எவ்ரிஒன். கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுறானா? அடுத்து போயிடலாமா? அப்போ உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அடுத்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க. போஸ்டர்ஸ் ஆர் டேஷ் டு ப்ரமோட்
இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். Posters are dash to promote a brand or pass dash important information. They can be used for dash purposes ranging from telling people to be cautious as the floor is wet to informing them about an upcoming sale or event. They usually include a picture dash very few words. A suitable dash makes a poster effective and memorable. First option என்னங்க? போஸ்டர்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. ஆர்ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? யூசஸ்லாம் போட முடியாது. பீயிங் யூஸ் போட முடியாது. ஏங்க? பாஸ்ட் மீன்ஸ் ஆக்டிவ், பாசிவ் வாய்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? என்னவா இருக்கும்? ஆர் வந்துச்சுன்னா இங்க V3 வருமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆர் யூஸ் அப்படிங்கிறது வராதுங்க. போஸ்டர்ஸ் ஒரு வேளை இங்க என்ன வரணும்னா யூஸ்ன்னு வரலாம். பட் ஆர் வந்ததுனால நமக்கு இங்க என்ன தான் வரப்போகுது? V3 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 2 இருக்கான். அப்ப என்ன வரணும் இங்க? யூஸ்டு டு, அக்கஸ்டம்டு டு. உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சாவே சில கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் ஈஸியா போட்டுறலாம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர்? யூஸ்டு. அப்ப இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் போகும்போது போஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரோமோட். ஓகே, போஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரோமோட் எ பிராண்ட் ஆர் எ பாஸ் டேஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப ஆப்ஷன் பாருங்க. பாஸ் அவே. பாஸ் அவேனா என்னங்க? இறந்து போறது. ஓகேங்களா? பாஸ் அவே அப்படிங்கிறது டை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் அவே அப்படிங்கிறது டு டை, இறந்துடுறது. சரிங்களா? பாஸ் அவே அப்படிங்கிறது இறந்து போடுது. அடுத்து பாஸ் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருந்து அங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பாஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு லைன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க அதை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க நான் சொல்றேன்னா பாஸ் ஆன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டு கிவ் சம்ஒன், டு கிவ் சம்ஒன் என்ன எழுதலாம்? டு கிவ் சம்ஒன் டு சம்திங் டு சம்ஒன்னு வச்சுக்கோங்க. டு கிவ் சம்திங் டு சம்ஒன் ஆஃப்டர் ரிசீவிங் இட். உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பாஸ் பண்றது. ஓகேங்களா? அதுதான் என்னது? பாஸ் ஆன். பாஸ் ஃபார், பாஸ் டூ அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப இங்க என்னங்க ஆன்சர் வரும்? பாருங்க. போஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரோமோட் பிராண்ட் ஆர் பாஸ் டேஸ் இன்ஃபர்மேஷன். பாஸ் ஆன். இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு, உங்ககிட்ட இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, தே கேன் பி யூஸ்டு ஃபார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 2. ஓகேவா? அப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 23க்கு போஸ்டர்ஸ் ஆர் டேஷ் டு ப்ரோமோட் எ பிராண்ட் important information. They can be used for vand purposes. ஓகேங்களா? vand purposes ranging from telling people to be cautious as the floor is wet. ஓகே, இந்த ஃப்ளோர் ரொம்ப வெட்டா இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, இங்க வந்து இங்கேயும் போயிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். டு இன்ஃபார்மிங் தம் அபவுட் அப்கமிங் சேல் ஆர் ஈவெண்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம முன்கூட்டி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுது. அப்ப இங்க வேற யாராச்சும் வருவாங்களா நமக்கு? நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸே ஆக மாட்டாங்க. அடுத்து பாருங்க. They usually include a picture. இங்க என்ன இருந்துச்சு? used, pass on, manned from telling people to cautious as the floor is wet to informing them about an upcoming sale or event. அடுத்து வரப்போற upcoming sale or event பத்தி சொல்றது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து வெட் அப்படிங்கிறது நீங்க வேற மாதிரி ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அடுத்த ஒரு சேல் ஆர் ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு முன்கூட்டியே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஓகேங்களா? தே யூஸ்வலி இன்க்ளூட் எ பிக்சர். கூடவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பிக்சரும் இது பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி இன்க்ளூட் ஒரு பிக்சர், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப இது ஒருத்தர் இருக்கான், இங்க ஒருத்தர் இருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்ப நார், பட், நார், எட், ஆல்சோ போட்டா நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுமா? ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்னதான் வரணும்? அண்ட் தான் வரணும். ஓகேங்களா? ஒரு பிக்சர், அது மட்டும் இல்லாம ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கு. பிக்சர் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டுமே இருக்க போதுன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2. நார் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுமாங்க? இது இல்லைன்னா அது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒன்று நெய்தர் இல்லைன்னா நார் அப்படின்னு வரணும். அப்படின்னா எய்தர் ஆர் வரணும். பட் எட்டுங்கிறது இன்னும் டைமை பேஸ் பண்ணது. கரெக்ட்டுங்களா? அடுத்து ஆல்சோ அப்படிங்கிறது என்ன? இதுவும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க. அப்ப அடுத்து போயிடலாமா? A suitable dash makes a poster
எஃபெக்டிவ் அண்ட் மெமரபிள். அப்போ அந்த போஸ்டருக்கு ஒரு எஃபெக்டிவா என்னோ ஒண்ணு வேணும். அப்ப அது என்னவா இருக்கும்னு பாருங்களேன். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது முன்கூட்டியே ரெடி பண்றது. ஓகேங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. கொட்டேஷன் அப்படிங்கிறது என்னங்க? கோட்ஸ் அப்படிங்கிறது யாராவது சொன்ன விஷயத்த சொல்றது. கொட்டேஷன் அப்படிங்கிறது இதுக்கு இது எவ்வளோ ஆகும் எஸ்டிமேட் பண்றது. காஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணம். அப்ப இங்க பாருங்க, அதுக்கான ஹெட்டிங் அதோட கேப்ஷன் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப எஃபெக்டிவ் அதே மாதிரி மெமரபிளா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. இந்த தடவ டெஸ்ட் உங்களோடது. என்னலாம் மிஸ்ஸிங் பாருங்க. இதெல்லாம் வந்து வேற ஒரு செட்ல வந்து நமக்கு என்னவாயிருக்கலாம், வந்திருக்கலாம். மேபி இந்த மாரி ஒரு செட் வந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு அர்த்தம். இல்லைங்களா? கிட்டத்தட்ட நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா 15 மார்க்ஸ் எடுக்க முடியும். ப்ரொவைடட் நீங்க வந்து அ வொக்காபுலரில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா. எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஒரு வொக்காபுலரிய வந்து லிஸ்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்றேங்க. நெக்ஸ்ட் வீக் நமக்கு கிளாஸ் முடிய போது. இதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு மேட்ச் த காலம் கிளாஸ் மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம நமக்கு ஃபுல்லாவே எரர் டிடெக்ஷன் மட்டும் தான். எரர் டிடெக்ஷன்ல மட்டும் தான் நம்ம பிவைக்யூஸும் சேர்த்து அதுல வொர்க் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து வர 2, 3 கிளாஸும் பாருங்க. ரொம்ப முக்கியமான கிளாஸா இருக்க போது. அடுத்த ஒரு 3 கிளாஸுமே. அதுல நம்ம இதுவரைக்கும் ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. திரும்ப திரும்ப ரூல்ஸ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம். ஸோ 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். 30மே ஓரளவு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரிலிமினரிக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் லெவலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 2, 3 கொஸ்டின் டச் ஆகிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 30 கொஸ்டினோட டிஸ்கஷன் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் டேக்ஸ் 15 days டு கம்ப்ளீட் a piece of work. If A alone can do this work in 20 days, how long would B take to complete the same work ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலாம் அதை நம்ம? ஸோ ஏ வந்து 15 days, ஏ பிளஸ் பி வந்து 15 days. ஸோ ஏ மட்டும் அலோன் 20 daysன்னு சொல்கிறாங்க. இது ஏ பிளஸ் பி, அது ஏ. எண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 இஸ் மை எல்சிஎம். ஸோ 15 4 60, 20 3 60. அப்போ இது ஏ பிளஸ் பி சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4 யூனிட் செய்வாங்க. ஏ மட்டும் செஞ்சார்னா 3 யூனிட் செய்வார். அப்போ என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பியோட வேல்யூ 3 வச்சுக்கோங்க, 3 யூனிட். அதில் ஏ மட்டும் 3 யூனிட், ஏ பிளஸ் பி 4 யூனிட்ஸ். ஏ மட்டும் 3 யூனிட். அப்போ 3 பிளஸ் பி ஈக்குவல் டு 4. இப்போ பி ஈக்குவல் டு 1 யூனிட் பண்ணுவார். கேட்டா பி 1 யூனிட் பண்ணுவார். ஸோ மொத்த ஒர்க்கு 60ன்னு வச்சுக்கிட்டோம். 60 டிவைட் பை பியோட யூனிட் வந்து 1. அப்போனா 60 days ஆகும். அப்படின்னா 60 days ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல வந்து, ஸோ சைமா கேன் டூ a piece of work in 5 days and ராணி கேன் டூ it in 6 days. How long will they take if they work together? ஜஸ்ட் டுகெதர் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சைமா வந்து 5 நாள், ஸோ ராணி வந்து 6 நாள். 2 பேர் சேம் செய்யணும். ஸோ எல்சிஎம் 30, இது 5 6, இது 6 5. ஸோ 30 டிவைட் பை சேம் தான் செய்யணும். அப்போ 11. அப்போது 2 என்ன வரும்? 2 சம்திங்கில் வரணும். ஸோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 2.73. பட் நன் ஆஃப் திஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா பண்ணிடலாம். ஸோ 2 பவுன் 22, மிச்சம் 8. அப்போ 7 11 77. கரெக்டுங்களா? அப்போ 2.7 something. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 3. ஸோ 5 men can prepare 10 bags in 6 days working 6 hours a day. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு தான் இதான் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, வேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 10 பேர் சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்கன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு கான்செப்ட். 10 பேர் சேர்ந்து 10 சேர் செய்கிறாங்க, 30 செங்கல் செய்கிறாங்க, 200 மீட்டருக்கு வந்து ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அப்போல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த வேலையோட அளவு கொடுத்தாங்கன்னா கான்செப்ட் வேறு. கிளியரா? அப்போ இங்கே வந்து 10 பேக் செய்கிறதா விட்டாங்க. வெறும் பேக் மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதே அந்த பேக்கோட எண்ணிக்கையும் கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக பண்ணலாம். பட் கான்செப்ட் வேறு. எப்படின்னா, ஸோ 5 men, ஸோ 6 நாள் ஒர்க்கிங் 6 hours a day, 10 பேக் செய்கிறாங்க. ஸோ ஒர்க்கு கீழே வரணும். இதுதான் ஒர்க்கு, ஒர்க்கு கீழே வரணும். ஓகே, அடுத்து என்ன சொல், தென் ஹவு மெனி டேஸ்? ஸோ 12 men 16 பேக் செய்யணுமா? அப்போ ஒர்க் கீழே வந்துடணும். 8 hours per day. கேட்டுங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 1, இது 2. ஸோ 2 8 16, இங்கே 16, 1 5 5, 2 5 10, 1 2 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3 days. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 days. அவ்வளோதான். ஓகேங்களா? 3 days. இன்கேஸ்
அவங்க வந்து ஒர்க்கு கொடுக்கல, ஜஸ்ட் பேக் மட்டும் செய்கிறாங்க அப்படி பேக் மட்டும் செய்கிறாங்கன்னு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம், கொஸ்டின்ஸ் இதோட நிப்பாட்டிடலாம். ஓகேவா? அவங்க ஒர்க் கொடுத்தாங்கன்னா மட்டும் இந்த ஒர்க்கு கீழே வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேயோட கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4ங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா 10 man complete a piece of work in 15 days. நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, ஸோ 10 man வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் செய்கிற வேலை 1/15. அப்போ ஒரு மென்னு கேட்டாங்கன்னா 1/10 into 15. ஓகேவா? அடுத்து 15 women can complete a piece of work in 12 days. அப்போ 15 women ஒரு நாள்ல செய்கிற வேலை 1/12. எனக்கு ஒரு woman கேட்டாங்க அப்படின்னா 1/12 into 15. கிளியரா? இஃப் ஆல் men work, if all men and all women working together, how long it will take? Okay, in case அவங்க ஒரு men ஒரு women கொடுத்தாங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ 1/150 + 1/180 வச்சு நீங்க பண்ணணும். ஓகேவா? பட் கொஸ்டின்ல ஆல் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம், 15ஐயும் இந்த 12ஐயும். ஓகேவா? இப்போ 15 12. ஸோ எல்சிஎம் என்ன வரும்? இது 60, இது 4, இது 5. ஸோ 60/9. ஓகேவா? 60/9. ஸோ என்ன வரும்? 6 9 54. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, கேட்டிங்களா? 6 9 54. எனக்கு பயனில் தான் வரப்போன்னு தெரியும், பட் 6 பாயிண்ட் சம்திங். 6 9 54. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். ஓகே, பட் இதுதான் கான்செப்ட். இங்கேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 4 men செய்கிறாங்க, இல்லை 3 men செய்கிறாங்க, ஓகே, இல்லைன்னா ஒரு men ஒரு உமன் செய்கிறாங்க அப்படின்னு போட்டாங்கன்னா நீங்கள் கான்செப்ட் எப்படி கொண்டு போகணும்? ஒன்னா நீங்க அவங்க கொடுத்துருக்கிற அந்த 10 men அப்படிங்கிற ஒரு மென்னா கவுண்ட் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, பட் இந்த கொஸ்டின்ல அன்பார்ச்சுனேட்டடா அவங்க ஆள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படிலாம் கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த 10 men அப்படியே எடுத்துக்கலாம், 5 men அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டுகெதர் தான், அதே கான்செப்ட் பண்ணாலே போதும் நம்ம. ஓகே, இது கான்செப்ட், இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. ஸோ 6 men and 8 women can do a work in 10 days. 2 men and 6 women can do the same work in 15 days. In how many days can 2 women and 4 men working together do the same work னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். ஸோ 6 men 8 women equal to 1/10 னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் 6 women 2 men 6 women equal to 1/15 இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அது நீங்கள் அடிச்சு XY வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்ன சொல்றாங்கன்னா 6 men + 8 women சேர்ந்த ஒர்க்கை வந்து 10 daysல முடிச்சிருவாங்களாம். இன்னொரு பக்கம் 2 menனும் 6 womenனும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை 15 daysல முடிச்சிருவாங்களாம். சேம் ஒர்க், அதனால தான் ஈக்குவல் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது 2, இது 3 5ன்னு அடிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் 8, இங்கே 6 2 12 men. ஸோ 8 2 16 women. ஸோ இங்கே 3 2 6 men. ஸோ 6 3 18 women. ஓகேங்களா? இந்த men இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12 men - 6 men மாறும். ஸோ அப்போ 6 men. கிளியரா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 18 women இருக்கு, -16 women வந்தாங்க அப்படின்னா ஸோ 2 women மாறும். அப்போ men/women ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா, ஸோ 2/6 1/3. இவங்க எஃபிஷியன்சி 1ன்னு வச்சுக்கோங்க, உமனுக்கு 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து டோட்டல் யூனிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் யூனிட் எப்படின்னா, இந்த மென்னுக்கான வேல்யூ 1னும் உமனுக்கான வேல்யூ 3ன்னு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்தம் 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதில் 6 men எஃபிஷியன்சி 1 + 8 உமனு, இவனோட எஃபிஷியன்சி 3. ஓகேவா? இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிடும். ஈக்குவல்ஸ் டு என்கிட்ட கேட்ட கேள்வி 2 men 4 men. ஸோ 2 women அப்படின்னா உமன் ரேஷியோ 3 + 4 × 1 x. எக்ஸ்னா எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி. ஓகேவா? ஸோ என்ன வரும்? 10, இது 6, இது 3 8 24 ஈக்குவல் டு 2. இது ஆக்சுவலாக 6 + 4 x. ஓகேங்களா? அப்போ 10 × 30 / 10 ஈக்குவல் டு x. அப்போ x = 30 days. அவ்வளோதான். x = 30 days. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் டோட்டல் யூனிட் மட்டும், டோட்டல் ஒர்க்கை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி எஃபிஷியன்சி அப்டேட் பண்ணீங்கன்னா, ஸோ பீப்புள் இன்ட்டு எஃபிஷியன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். ஸோ திஸ் அ வே 30 days இஸ் யுவர் ஆன்சர்ஸ். இப்படி போகலாம், இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்முலா சால்வ் பண்ணலாம் அந்த கொஸ்டினை. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ A, B and C are 3 book binders. A takes 10 minutes. ஸோ A வந்து 10 minutes ஆகுன்றாங்க. B take 12 minutes. C take 15 minutes. ஓகேவா? ஸோ எல்சிஎம் என்ன வரும்னா 60.
இது 6, இது 5, இது 4. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 15 பண்ண முடியும் கரெக்டுங்களா? ஸோ 1 ஹவரில் 15 ஐ மீன் 1 மினிட்ல 15 பண்ண முடியும் ஓவராலாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் தே ஒர்க் ஈச் டே ஃபார் 12 hours தென் ஃபைண்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் எ பர்சன் கேன் மைண்ட் ஹவு மெனி புக்ஸ் பர் டேன்னு கேட்குறாங்க. ஸோ 15 into 12 அப்படின்னா என்ன வரும் 180. பட் அதுலேயும் எனக்கு ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் பை 3 கொடுத்தீங்க அப்படின்னா 60 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 60 books is your answers. ஓகேவா? Question number 7. So Amrita is 20% less efficient than Diksha கொடுத்திருக்காங்க. So Amrita இருக்காங்க and Diksha இருக்காங்க. So 20% less efficient என்ன பண்ணுவீங்க? இவங்க 4 இவங்க 5. இதான் efficiency. கிளியர் தானே? efficiency. Diksha can do a piece of work in 60 days. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃபிஷியன்சி 5, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 60. ஓகேங்களா? டிவைட் பை, ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் பை அம்ரிதா டு கம்ப்ளீட் சேம் ஒர்க். அவங்க எஃபிஷியன்சி 4 கரெக்டா? இது 1, இது 15, 75 days. 75 days is my answer. Clear? 75 days is my answer. Question number 8. The efficiency of B is 1/2 of efficiency of A and also efficiency of B is 2/5 of efficiency of C. 2/5 வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா 5ஓட மல்டிபிள்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம. கவனிங்க, ஸோ A, B, Cன்னு இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் B is 1/2 of efficiency of A. அப்போ இன்கேஸ் இவங்க 2னா இவங்க 1 இருப்பாங்க கரெக்டா? The efficiency of B is 1/2 of efficiency of A. இது எஃபிஷியன்சி. எனக்கு 5ஓட மல்டிபிள் வேணும் இல்லையா? அப்படி என்ன பண்ணுறேன், இதை 10ஆ எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 5 தானே வரணும். கிளியர்? இதை 10ஆ எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 5 தானே வரேன். ஜஸ்ட் இன்ட்டு 5 அவ்வளோதான். இப்போ இதை வச்சு பாருங்களேன். இப்போ த எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் 1/12, அதாவது half of A. கரெக்டாக இருக்கு இல்லையா? அண்டு ஆல்சோ எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் 2/5 ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் சின்றாங்க. ஸோ பிஏ 2/5 அப்படின்னா 2 மடங்கு வந்து உங்களுக்கு 2.5 வருது. அப்போ 5 மடங்கு உங்களுக்கு 7.5 வரும் கரெக்டா? ஸோ 2 மடங்கு உங்களுக்கு 5னா 5 மடங்கு என்ன வரும்? இது 2.5ல மல்டிப்ளை பண்ணியிருக்கான். அப்போனா 12.5 வரும். உங்களுக்கு 12.5 வரும். எனக்கு இந்த பாயிண்ட்டும் வேணாம். எனக்கு என்ன கம்ப்ளீட்டாக வேணும்னா ஜஸ்ட் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 20, இங்கே 10, இங்கே 25. இப்போ படிச்சுப்பாங்களேன் கரெக்டாக வரும். The efficiency of B is 1/half of efficiency of A. கரெக்டாக இருக்கா? அடுத்து பாருங்க, மறுபடியும் Pக்கு தான் கண்டிஷன். B is 2/5 of efficiency of C. இப்போ பாருங்களேன், B வந்து இதோட 2/5, 25 2/5னா 10 தானே? கரெக்டாக வந்துருச்சா? உங்களுக்கு பிக் பண்ண தெரியலாம், ஜஸ்ட் 1 2ல ஆரம்பிங்க. அது மாதிரி பாயிண்டாக வருதுன்னா அது அப்படியே எப்படி ஹோல் நம்பராக மாற்ற டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு 12.5 வந்திருக்கு ஓகேங்களா? இதை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு இதை ஈஸியாக ஃபைன் பண்ண முடியல. இன்ட்டு 2னா எஃபிஷியன்சி மாறிடும் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரேஷியோ மாறினால உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது, பிரச்சனை இல்லை. ஓகே, இஃப் சி அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 35 days. ஓகேவா? அப்போ டோட்டல் யூனிட் என்ன பண்ணுவீங்க? அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்னா எஃபிஷியன்சி, யாரோட எஃபிஷியன்சி? சி 25 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 35 டிவைட் பை இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க். ஏ அண்ட் சினா 45 கரெக்டா? ஏன்னா ஏ அண்ட் சினா 45 என்ன வரும்? இது 7, இது 9. ஸோ 20 7 140, 5 7 35. அப்போ 175/9 அவ்வளோதான். 175 in 9 days. கிளியரா? நான் எங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் 1/2 ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கீங்க. நான் ஜஸ்ட் 2 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்கே வரும்போது என்னவா மாறுது அப்படின்னா 2/5 மாறுது. இதுக்கு எப்படி 2/5 எடுக்க முடியும்? ஏன்னா இப்படி இருக்கலாம், 2 பார்ட் 1னா 5 பார்ட், இதில் பாதி 2.5 வேணா எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, 2.5 வேணா எடுத்துகிட்டு போகலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகிறக்காண்டி இதை 2ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இங்கே 10 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை வச்சு வெரிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே, செகண்ட் கண்டிஷன் இங்கேயும் எனக்கு அது பாயிண்டில் வர மாதிரி இருக்குது. அப்போ இதையும் நான் அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ இங்கே 20ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் ஹோல் நம்பராக கிடைக்கும். இது 20 10 25 கண்டிஷன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஹோல் நம்பராக மாதிரிங்கன்னா பெட்டராக இருக்கும். கிளியரா? உங்களுக்கு புரியக்கா நான் இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டேன், இல்லைனா இன்னும் நம்ம வேலையை முடிச்சுருந்துருக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ மற்றபடி அவ்வளோதான். டோட்டல் ஒர்க் வந்து ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. நம்பர் ஆஃப் டேஸ்னா 35, ஏன்னா நீங்கள் சிஏ பற்றி தான் பேசுகிறீங்க. டேஸ் 35, எஃபிஷியன்சி வந்து 25. ஸோ மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். அங்கே வந்து நீங்கள் ஏசி தான் கேட்டுருக்காங்க. ஏயோட எஃபிஷியன்சி 20, இவன் 25, மொத்தமாக 45.
அடிச்சிங்கன்னா 175/9 days. Clear? Question number 9. So 5 men, 10 women and 5 children can complete a piece of work in 4, 3 and 8 days respectively. If 4 men, 3 women and 8 children work on the project, how many days will it take for the work to complete the work? ஓகேவா, எப்படி பண்ணலாம்? அதே தான். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 men வந்து 1/4 days. ஸோ 10 women வந்து 1/3 days. இதெல்லாம் ஒரு நாள் செய்கிற வேலை. ஸோ 5 children equal to 1/8 days. இப்போ எனக்கு என்ன வேணும்? 4 men, 3 women, 8 children. அப்போ 4 men எனக்கு என்ன கிடைக்கும்? 1 ஆக்சுவலாக இங்கேருந்து உங்களுக்கு ஒரு men வேணும்னா 1/20, ஒரு உமன் வேணும்னா 1/30, ஒரு சில்ட்ரன் வேணுமா 1/40. கிளியரா? எனக்கு வேணுங்கிறது 4 men, அப்போனா 4/20 அண்ட் 3 men, அப்போனா 3/30 அண்ட் 8 children, அப்போ 8/40. எல்லாமே ப்ளஸ் கரெக்டாக, ஏன்னா ஒர்க்கிங் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது 1, இது 5, 1/5 ப்ளஸ் இது 1/10, இது என்ன வரும்? 8/40னா 1/5. மொத்தமாக எல்சிஎம் நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 2 + 1 + 2 மொத்தமாக 5/10. அப்போ அடிச்சிங்கன்னா 1/2. 2 நாள். ஆப்ஷன் எது கொடுக்கல. ஸோ ஆன்சர் 2 days. ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் 2 days. Question number 10. So A can complete a work in 2/3 of the work 6 days. 2 பங்கு வேலை 6 நாள்னா 3 பங்கு வேலை முடிக்க 9 நாள் ஆகும் ஏக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. A and B together complete the work in 6 days. ஏயும் பியும் கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 days ஆகும். ஓகேவா? எல்சிஎம் என்ன வரும்? 36, 18 வரும் இல்லையா? 18, இது 2, இது 3. ஓகேவா? அப்போ 18/1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏயோட எஃபிஷியன்சி 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ பியோட எஃபிஷியன்சி 1 வச்சுக்கலாம். ஏன்னா இது ஏ, இது A + B. அப்போ பியோட வேல்யூ 1 தான் இருக்க முடியும். இப்போ சிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சி ஹூ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் தென் பி. அப்படின்னா இவங்களும் 2 தான் வரும். ஸோ மொத்த வேலை 18, 18/2 9 days. 9 days is your answer. Clear? 9 days is your answer. Next. Question number 11. So 2 pipes A and B can fill a cistern in 60 minutes and 75 minutes respectively. There is also an outlet pipe C. If all the 3 pipes are open together, the tank is full in 100 minutes. So how much time will taken by C to empty the tank ன்னு கேட்குறாங்க. என்ன கான்செப்ட்னா A வந்து 60, B வந்து 75, A + B - C வந்து 100. ஏன் -Cனா C வந்து அவுட்லெட் பைப்பு. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி 300 வரலாம். 300னா இது 5 டைமு, இது 4 டைமு, இது 3 டைம். ஓகேவா? அப்போ 300 டிவைட் பை ஏயும் பியும் ஃபில் பண்ணுறது, அப்போ 9 ஜாயிண்ட் ஆச்சுன்னா சி வந்து வெளியில் அனுப்புறது, அப்போ -3. அப்போ 300 டிவைட் பை 6 அப்படின்னா 5 50 minutes. 5 30 இல்லையா? 50 minutes ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் question number 12. So 2 pipes A and B can fill a cistern 15 minutes, 20 minutes respectively. Pipe C can empty the cistern 10 minutes. Initially A and B are opened after 5 minutes. C also opened. How much time the total cistern is filled ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ A வந்து 15, B வந்து 20, பைப் C வந்து எம்டி பண்ணுறது, அப்போ டிவைட் பை 10. மைனஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அது எம்டி பண்ண போகுது. ஓகேவா? ஸோ A and B are opened after 5 minutes தான் வந்து சி ஓப்பன் ஆகுது. அப்போ இது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதை நம்ம X - 5ன்னு வச்சுக்கலாம். கிளியரா? கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓடுற பைப்பை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ பைப் சி வந்து 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ டைம் இருக்கோ அதில் 5 minutes குறையணும். அப்போ X - 5 ஈக்குவல் டு எப்போயும் மொத்த வேலை 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வரும்? 60 வச்சுக்கலாமா? அப்போ 4 மேலே 4x, 23 3x, 10 6னா 6x + 30. ஓகேவா? இதுக்குள்ள நீ 6 மல்டிப்ளை பண்ணினா ஃபர்ஸ்ட் -6x, அப்புறம் -5, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ +5 மாறிடும். ஸோ 6 × 5 30 = 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 7x - 6x = 60 - 30. அப்போ x = 30. x = 30. இப்போ நம்மள என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. In how much time a cistern is filled? 30 minutes.
30 minutes is your answer. கரெக்ட்டுங்களா? 30 minutes is your answer. ஏன்னா ஃபில் ஆகிற கம்ப்ளீட் டைம் 30 minutes தானே. ஓகேவா? Question number 13. Pipe A and pipe B can fill a cistern together 8 hours. So pipe B is 25% more efficient than pipe A. அப்போ என்ன வரும்? AB அப்படின்னா இவர் 4 இவர் 5. அப்போ தான் வந்து B வந்து 25% எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். கரெக்டா? 25% 1/4 எழுதுவீங்க. இப்போ மோர் அப்படின்னா 5:4. அப்போ இங்கே 5 இங்கே 4 வரணும். Find the capacity of a cistern if it's given that the pipe A fills the cistern at the speed of 5 liter per minute. ஓகே, அப்போ டோட்டல் யூனிட் வேணும் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் வேணும்னா மொத்தமாக எஃபிஷியன்சி 9, டைம் வந்து 8. ஓகேங்களா? டிவைட் பை ஏ இப்போ தான் பேசுறீங்க, இப்போ டிவைட் பை 4. அப்போ என்ன வரும்? இது 1 இது 2, அப்போ 18 மினிட்ஸ் வரும். ஸோ 5 லிட்டர் பர் மினிட்னு சொல்கிறீங்க, அப்போ 18 மினிட்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 90 liters. ஓகே, 9 liters is your answers. ஓகே, next question number 14. So an inlet pipe can fill a tank in 48 minutes and an outlet pipe can empty the tank in 144 minutes. If both pipes are open together, then find the time required to fill the tank. Fill 5/12 of the tank. Okay, so 48, so 144. Okay, இது இன்லெட், இது அவுட்லெட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் 144, இது ஐ திங்க் 3 டைம் அடங்கும். 4 3 120, 8 24, இது ஒரு டைம் அடங்கும். அப்போ 144 டிவைட் பை, ஓகேவா, 144 டோட்டல் யூனிட்டு. ஆனால் எனக்கு 5/12 தான் வேணும் அதில். அப்போ 5/12 டிவைட் பை, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபில் தான் கேட்டிருக்காங்க. இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. அப்போ எனக்கு மொத்தமாக சேர்ந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 - 1 2ன்னு வரணும். ஓகேவா? இது 1, இது 12. ஸோ அப்போ இது 1, இது 6, 5 30 hours. 30 hours is your answers. Okay, question number 15. So two pipes X and pipe Y can empty the cistern 24 40 hours respectively while working alone. If both pipes are open together, then the time taken to empty the cistern கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக ரெண்டுமே எம்டி பைப் தான். 2 pipes X and pipe Y can empty the cistern. ரெண்டுமே எம்டி பைப்ஸ் தான். ஸோ 24, இது 40. LCM 120, இது 5, இது 3. அப்போ 120 டிவைட் பை 8 அப்படின்னா 15 hours. 15 hours is your answer. ரெண்டு பைப்புமே எம்டி தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது இன்லெட், எது அவுட்லெட்டு. ரெண்டுமே இன்லெட்டா, ரெண்டுமே அவுட்லெட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 16. அடுத்த இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். The simple interest on a certain sum for 4 years at 12%, 12.5% per annum is rupees 4,000. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 4 இயர்ஸில் 12.5%ல் ஒரு சர்டைன் சம்மோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 4,000 ரூபான்றாங்க. கரெக்டா? ஓகே, வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அட் த ரேட் ஆஃப் 4% per annum ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்? ஸோ ஒரு வருஷத்துக்கு 12.5, 4 வருஷத்துக்கு என்ன வரும்? 50%. அப்போ 50% தான் 4,000. ஓகேவா? அப்போ 100% தான் எப்போதுமே பிரின்சிபல்னு சொல்லுவீங்க. 100% 8,000. இப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறான்றான் 4% per annumல. அப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இயர் 4%, 2 இயர்ஸ் என்ன வரும்? 8,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. இதில் 1% 80 ரூபா. அப்போ 4% 320 ரூபா. அப்போ 8,320. இது முதல் வருஷம். எனக்கு 2 வருஷம் வேணும். அப்போ அடுத்த ஒரு வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, அதே 4% 8,320 ரூபா என்கிட்ட இருக்கு. அப்போ இதில் 1% 83.2, 4% அப்படின்னா 8, 12, 33, 332.8. அப்போ என்ன வரும்? 8, 2, 5, 6, 8. 8,000 ரூபாயில் ஆரம்பித்த விஷயம் 8,652 முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 652.8 ரூபா வட்டி. ஸோ 652.8. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். A man invested a certain amount at the rate of 8% per annum for 5 years and obtained a total simple interest of rupees 5,000. ஓகேவா? Had he invested same amount at the same rate for 2 years, how much amount would he have obtained as compound interest at the end of 2 years கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின் மேலே இந்த கொஸ்டின் இருக்கு. எப்படி இருக்கு? ஸோ 8 5 40. அப்போ 40% தான் 5,000. கேட்டா? அப்போ 100% எவ்வளோ? இதையும் அடிச்சிடலாம். இது 2, இது 5. அப்போ 2,500 மல்டிப்ளை பண்ணால் 5,000 கிடைக்கும். இங்கே 2,500 மல்டிப்ளை பண்ணால் 12,500 தான் பிரின்சிபல். கரெக்டா?
இந்த பிரின்சிபலை அதே 8%ல நான் என்ன பண்ணணும் 2 இயர்ஸ்க்கு போடணும். ஓகேவா? அப்போ மொதல் 8% போகலாம். ஓகே, என்கிட்ட 12,500 இருக்கு. ஓகேவா? இதில் 8% என்ன வரும்? 125 தான் 1% இன்ட்டு 8. 8 5 40 0 மிச்சம் 4, 8 2 16, 20 0 மிச்சம் 2, 1000. அப்போ எனக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ 13,500 இருக்கும். 2 இயர்ஸ் தானே. அடுத்த வருஷம் போகிறேன். 13,500 இருக்கு. 1% 135. அப்போ 8%னா 8 5 40 0 மிச்சம் 4, 3 8 24 28 8 மிச்சம் 2, 8 10, 1080. 0 8 5 4 1. அப்போ 12,500ல இருந்து 14,550 மைனஸ் பண்ணும். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே வேணும். 0 8 0 2 2080ங்க. 2080 உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. The sum of rupees 16,000 invested equally at two different rates of interest and the difference between the simple interest is rupees 12,000 for 3 years. Sorry, 1,200. Find the difference கேட்குறாங்க. ஸோ 1,600, 16,000. ஓகேவா? அதே அமௌண்ட் தான். 16,000 ஈக்குவலி அப்படின்னா என்ன அர்த்தம்? 8,000 ஒரு மண். ஓகேவா? 8,000 இன்ட்டு இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 வச்சுக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 டிவைட் பை 100 மைனஸ் இது வந்து R2ன்னு வச்சுக்கிறேன் 1,200. என்ன பண்ணலாம்? இதையும் அடிச்சிடலாம். ஸோ 3 × 8 24, 240 வெளியே எடுத்து வந்துட்டேன். R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 1,200. இதையும் அடிக்கலாம். 24 5 120. R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 5%. 5% ஒரு ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி கொஸ்டின் நம்ம கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. So an interest of rupees 290 is obtained when P principal is one of the simple interest on a simple interest rate 12.5% per annum for 4 years. What is the value of P ன்னு கேட்டிருக்கான். 12.5% 4 years, ஒரு வருஷம் 12.5, 2 வருஷத்துக்கு 25, 4 வருஷத்துக்கு 50%. அப்போ 50% தான் 290. ஸோ பிரின்சிபல் கேட்டிருக்கேன். பிரின்சிபல் எப்போ 100% இன்ட்டு 2 580. அவ்வளோதான். 580 is your answer. Question number 20. So what will be the amount on a certain sum of rupees 14,700 in 2 years at 14.2/7 per annum of compound interest? ஸோ இது மாதிரி பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 14/2/7. ஸோ அப்படின்னா 1/7 எழுதுவாங்க. ஸோ அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ 7 8. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 7 8. இது 49, இது 64. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட் வில் பி த அமௌண்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் rupees 14,700. இந்த 49 பார்ட்டு தான் 14,700. எனக்கு என்ன வேணும்? மொத்த அமௌண்ட் வேணும். மொத்த அமௌண்ட் 64. எதில் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 2 1, இது 7, இது 1, இது 300. அப்போ x ஈக்குவல் டு 64 × 300. 4 3 12 2 மிச்சம் 1, 3 6 18 19, 19,200. அவ்வளோதான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபைனலில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் மெத்தடும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த சக்சீவ் பர்சன்டேஜும் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். ரேஷியோ மெத்தடுக்கு போயிருங்க. கிளியராக முடிஞ்சிடும். ரேஷியோ மெத்தட். கொஸ்டின் நம்பர் 21. ஸோ a sum of rupees 2,200 gives a simple interest of rupees 242 in 2 years. Find the rate of interest. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 100% 2,200. அப்போ 242 எவ்வளோன்னு கேட்குறான். இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஓகே, இது ஒரு டைம் அடங்கும், இன்னொரு டைம் அடங்கும். அப்போ R ஈக்குவல் டு 5.5% வச்சுங்க. R ஈக்குவல் டு 5.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. அட் வாட் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1275 2028 மாறுது. ஓகேவா? 2 இயர்ஸ். என்ன பண்ணலாம்? அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். இது 2028, இது 18 75. ஓகேவா?
இப்போ 2 இயர்ஸ் வந்திருக்கு. அப்ப எனக்கு ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி நம்பர்ஸை நான் மாத்தி எடுத்துட்டு வரணும். மேபி இதை நம்ம 3ல அடிச்சோம்னா 6 3 18 மிச்சம் 2 7 3 21 6 3 18 இங்க 6 3 18 2 3 6 5 3 15 வந்துருச்சா? இப்போ இதுக்கு நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இது 26 இது 25. ஞாபகம் வச்சுக்கோங்க 2 இயர்ஸ்னா ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 3 இயர்ஸ்னா கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஸோ ₹1 எனக்கு இன்ட்ரெஸ்ட் 25 ரூபாயில இருந்து இன்ட்டு 100 4%. அவ்வளோதான் 4%. கொஸ்டின் நம்பர் 23. In new year offer, Axis Bank reduced interest rate from 20% to 10% compound interest per annum. Due to this offer, Anurag have to pay rupees 345 less interest in 2 years. உங்களுக்கு தெரியணும் 20% 2 இயர்ஸ்னா சக்சஸிவ் பர்சன்டேஜ் 44. ஓகே, இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% 2 இயர்ஸ் தான் 21%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23%. கரெக்டா? 23%. இதான் அவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 345 ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த லோ நம்பர். லோ நம்பர் எப்பவுமே 100%. ஸோ இப்போ எத்தனை டைம் அடிச்ச ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் மேபி வரலாம். ஓகேவா? எப்போ செக் பண்ணி பார்த்தா 230 10ல் 5னா இதில் பாதி 115. ஸோ 5 4 3 கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இன்ட்டு 5னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். இங்கே இன்ட்டு 5 அப்படின்னா 1500. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ரீகால் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24. Difference of the compound interest received in first year and second year at 20% per annum. Compound interest is rupees 1200. Then find the sum. இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்? இப்போ எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1000 ரூபாய் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ரிசீவ்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 20%. கரெக்டா? 20% அப்படின்னா இருக்கிறது ஒரு 1000. இதுக்கு வேணாம், அப்படி போக வேணாம். 20%னா 200 அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் இயர். செகண்ட் இயர் என்ன வரும்? இதுக்கு ஒரு 20% 2000 200. இதுக்கு ஒரு 20% என்ன வரும்? 40. கரெக்டா? 40. அப்போ 240 செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 200. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 40. கரெக்டுங்களா? அப்போ நான் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 40 ரூபா டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும். நான் 1200 எனக்கு டிஃபரன்ஸாக கிடைக்குன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ இன்ட்டு 30. அப்போ இங்கே இன்ட்டு 3000, சாரி 30000. உங்களுக்கு புரியுதா? நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் புரியல. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிறேன். 1000 ரூபா ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை 20% 200 ரூபா கிடைக்கும். செகண்ட் இயரில் இதுக்கு ஒரு 20%, அப்போ 200 ரூபா கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த அமௌண்ட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க இல்லையா? அதான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதுக்கு 20% என்ன வரும்? 40 ரூபா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 200, செகண்ட்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 240. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 40 ரூபா. நான் 1000 ரூபா முதல்ல வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு 40 ரூபா எனக்கு டிஃபரன்ஸாக கிடைக்கும். அப்போ எனக்கு 1000 ரூபா டிஃபரன்ஸாக கிடைக்குமா? நான் எவ்வளோ முதல்ல வச்சிருக்கணும்? அப்போ இந்த பக்கம் இன்ட்டு 30, இந்த பக்கம் இன்ட்டு 30 அப்படின்னா 30,000 இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 25 போயிடலாம். The difference between simple interest and compound interest and a sum of money at 4% per annum for 2 years is rupees 8. The sum is ஒரு காமன் கொஸ்டின் இல்லையா இது? 2 இயர்ஸ் இருக்கு, நமக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 × 4 டிவைட் பை 100 × 100. ஓகேவா? ஸோ இது ஒரு டைம், இது 2 டைம், இது 1, இது 2, இது 1, இது 50. இப்போ பிரின்சிபல் வந்து 5000. அவ்வளோதான். கிளியரா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபார்முலாலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நமக்கு. இல்லாமல் இருந்தாலும் நம்ம போடலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கொஸ்டின் ஒன்லி வி கேன் சூஸ் த மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அங்கே கொஸ்டினில் வந்து நீங்கள் காம்பவுண்ட் சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சில கொஸ்டின்ஸ்க்கு. அதை மட்டும் எப்படிங்கிற கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஹோல் பர்சன்ட் வந்துருக்கு 10. The difference between the simple interest and the compound interest on rupees 5,000 at 10% per annum for 3 years. எப்படி பண்ணுவீங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 30%, ஒரு வருஷத்துக்கு 10, 3 வருஷத்துக்கு 30. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 33.1%. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். 10% 3 இயர்ஸ்க்கு, இந்த 2 இயர்ஸ்க்கு 21%. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3.1. இந்த 3.1 தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து ஐயாட்டில் இருந்து இதையும் அடிச்சிடலாம்.
இங்க ஒரு டாட் இங்க ஒரு புள்ளி இருக்கு 0 அடிச்சிடலாம். அப்ப 31 5 1 5 5 3 5 15 அவ்வளவுதான் 155 இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் none of this is your answers. ஓகேங்களா? none of this is your answer. செக் பண்ணிடுறேன். 30%, 33.1%, 3.1 100 2 0 அடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு டாட் இருக்கு. இந்த 0 கட் பண்ணலாம். 35 150 155 is your answer. ஆப்ஷன்ல none of this is your answer. 27. A sum of money placed at compound interest doubles itself in 15 years. Doubles not 2 power 1 ன்னு வச்சுக்கோங்க. 15 years. In how many years it would amount to 8 times அப்படின்னாங்க. அப்படின்னா 2 power 8. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 power 3 தான் 8. கரெக்டாக 2 power 3 தான் 8. அப்போ ஒரு பாட்டு தான் 5, 3 பாட்டு வந்து 45. 45 இருக்கா? இருக்கு. 45 is answer. Question number 28ங்க. The compound interest on rupees 30,000 at 7% per annum for a certain time is rupees 4,347. The time is. So இதே கொஸ்டின் அவங்ககிட்ட எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும். இது மாதிரி கொஸ்டின் எப்படி ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 30,000 அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் அப்படியே ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்கேருந்து அப்படியே ரன் பண்ண போறேன். முதல் வருஷம் 7%. என்கிட்ட இருக்கிறது 30,000. எங்கிட்ட இருக்கிறது 30,000. அதுல 1% 300. ஓகே, 1% 300. எனக்கு 7% அப்ப 2100. அப்ப 32,100ங்கிறது எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். பட் எனக்கு 4,000 சம்திங் வேணும். ஓகேவா? எனக்கு இங்க 2,000 சம்திங் தான் கிடைச்சிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இயர் போறேன். அப்ப என்ன தெரியும்? கண்டிப்பா 1 இயர்ங்கிறது ஆன்சர்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து 32,100. இதுல 1% 321. 7% வேணும். கண்டிப்பா 1 × 7 7ல முடியுது. மேபி இதுதான் ஆன்சரா இருக்கலாம். எதுக்கு மல்டிப்ளை பண்ணிடலாம்? 1 7 7 4 மிச்சம் 1 3 21 22. அப்ப 2247. அப்ப 7 4 3 4 3. அப்ப இங்க 30,000, இங்க 34,347. டிஃபரன்ஸ் 4,347. அப்ப 2 years is your answers. அவ்வளவுதான். ப்ராபபிலி 2 and 3 years மேல क्वेश्चंस போகாதுங்க. ஓகேங்களா? சோ அதனால நீங்க 2 3 மட்டும் நிப்பாட்டினா போதும். 4 years நமக்கு சான்ஸே கிடையாது. ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இன்கேஸ் இந்த 2.5 எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 years வரல, 3 yearsம் வரல, பட் மிடில் இருக்க 2.5 ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, நீங்க வந்து கம்ப்ளீட்டா ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. Question number 29. Question number 29. The count of a certain species of birds was estimated to rise at the rate of 3% per day. Calculate the bird species after 2 days when the count was originally 3 lakhs. ஓகேவா? முதல் நாள் 3% ஏறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறது ஒரு 3 lakhs. இதுல 3% அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல 1% 3,000. அப்ப 3%னா 9,000. 3,09,000 இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்த 3% போகணும். 3,09,000 என்கிட்ட இருக்கு. இதுல 1% அப்படின்னா 3,090. 3% அப்படின்னா 0 7 2 3 3 9. அப்ப 9270. 0 7 2 8 1 3. ஸோ 3,18,270. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ற மாதிரி இருக்குன்னா 3% இல்லையா? 3 + 3 + 9/100. ஐ திங்க் 6.09 சம்திங் வரும். நீங்க அப்படி கூட ஸ்மார்ட்டா பண்ணலாம். ஸோ 3 lakhல 6னா 18,000 இயர்ல வரும் இல்லையா? ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 18,000 தாண்டி போகணும். அப்ப இதான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க எப்படி பண்ணலாம்னா சக்சஸ் பர்சன்டேஜ் தான். 3 + 3 + 90/100 6.9 சம்திங் 6.09 சம்திங். அப்பனா 3 லட்சத்துல 6%னா 18,000. 18,000 தாண்டி இருக்கணும். எக்ஸாக்டா 18,000 வரக்கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இது வரவே வராது. இதுவும் இருக்க சான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எப்படியே சூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன பிரச்சனை? none of this இருக்கு. ஓகேவா? Question number 30. A simple interest on a certain sum at the rate of 5% per year for 8 years is rupees 2,000. ஓகேங்களா? ஸோ 5% 8 வருஷம். அப்போ 40% தான் 2,000. அப்ப 100% எவ்வளவு வரும்? 5,000. கேட்டீங்களா? ஜஸ்ட் 500ல மல்டிப்ளை. அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்களேன். at what rate of simple interest the same amountனா 5,000 of same amount of interest be received. same amount of interest அப்படின்னா 2,000 received on the same sumனா 5,000 after 5 yearsன்றாங்க. அதாவது இது சம்,
எனக்கு இந்த சேம் சம்முக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும். சேம் இன்ட்ரெஸ்ட்னா 2000 வேணும். அது அந்த 8 இயர்ஸ்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அட் வாட் 5 இயர்ஸ். இது 5 இயர்ஸ். கேட்டுங்களா? இது 5 இயர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது 2000 எனக்கு கிடைக்கும். எந்த சம்ல இருந்து? சேம் சம் நீங்க கண்டுபிடிச்சிக்க, அந்த சேம் சம்ல இருந்து. ஓகேவா? என்ன பண்ணலாம்? அது நம்ம இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். இது 1, இது 40, இது 1, இது 8. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8%. அப்போ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? 30 கொஸ்டின்ஸ் பார்த்து 30 கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஸோ நம்ம அகைன் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.